இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஹீரோ வந்துட்டு வேர் ஹவுஸ்ல தான் இருக்கான். அதாவது நம்ம ஹீரோவை இப்போ டீ ப்ரமோட் பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூட்டை தூக்குற வேலையெல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க. பார்த்தா ஹீரோடைய ஃப்ரெண்டும் அங்கே வந்துடுறான். ஹீரோ டே இங்க என்னடா பண்ற அப்பசண்டி அப்படின்னு சொல்லி கேட்க, டே மச்சான் நீ இங்க இருக்கிறப்ப நான் எப்படா அங்க இருக்கிறது, நானுமே இதுக்கப்புறம் உன் கூட தாண்டா வேலை செய்ய போறேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட வந்துடுறான். நல்ல வேலை இவனாவது இருக்கான், ஏன்னா நம்ம ஹீரோயினும் இப்போ போறேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோடைய அண்ணனும் இப்போ கூட இல்லை. ஸோ அதனால நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் இல்லையா, அதனால ஹீரோடைய ஃப்ரெண்டு இங்க வந்துட்டான். இருந்தாலும் அவனுக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த டைரக்டர் கிட்ட ஹீரோடைய அண்ணன் தான் வந்துட்டு அந்த மில்க்ல வந்து ஃபுட் பாய்சன் ஆனதுன்னு எழுதி கொடுத்தான் இல்லையா, அதை நினைச்சு இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ கிட்ட இதை சொல்லணும்னு நினைக்கிறான். பட் இருந்தாலும் ஒரு மாதிரி ரொம்ப வந்துட்டு கில்ட்டியா இருக்குது. ஹீரோ கிட்ட சொல்லவும் முடியல இவனால. இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த டைரக்டரு எப்படி ஹீரோ வந்துட்டு வெளியே வந்திருப்பான், அவனை இவ்வளோ வந்துட்டு நான் பலமா வந்துட்டு பார்த்தேன்னா இந்த மாதிரி மாட்டி விட்டேன். அதுவும் இல்லாம ஹீரோனுக்கு எப்படி ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கும். ஒருவேளை வந்துட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இந்த சிஇஓ வெளியே வந்தது நான் பார்த்தேன். சிஇஓக்கும் ஹீரோனுக்கும் ஏதாவது இருக்குமோ, ஸோ இந்த சிஇஓ தான் ஏதாவது இந்த வேலையை குட்டையை குழப்பி விட்டு ஏதாவது பண்ணி விட்டானான்னு சொல்லிட்டு டைரக்டர் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நம்ம ரியா வரா. ஆக்சுவலி இவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற அவளுடைய திங்ஸ் எல்லாம் எடுக்க வர, ஏன்டி இந்த திங்ஸ் எல்லாம் நாங்க தாண்டி உனக்கு வாங்கி கொடுத்தோம், உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு ரியாவை பிடிச்சி திட்டி விட, ரியாவா ஓகே அப்ப நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்களே வச்சுக்கோங்க, என்ன இதுல என் ட்ரெஸ் தானே இருக்குன்னு சொல்லிட்டு ரியா அங்கிருந்து கிளம்பிட்டா. அவ வாங்கின திங்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் ஹாஸ்டல்ல இருந்து நம்ம மாஸ் பொண்ணு ஹீரோயினுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே அனுப்பிச்சு விட, வெளியே தூக்கி போட்டுட்டு இருக்கா. என்னன்னா ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீரோ வச்சுதான் ஸ்காலர்ஷிப் படிக்கிறதுக்காக வேறேன் போறா. சோ ஹீரோ வந்துட்டு நீ ஏமாத்திட்ட, ஹீரோக்கு வந்துட்டு நீ துரோகம் பண்ணிட்ட, ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி நீ ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு மாஸ் பொண்ணு கத்திக்கிட்டே என்ன பண்றா, ஹீரோனோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே போட. ஆனா நம்ம ஹீரோயின் அப்ப கூட ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா இவங்க கிட்ட எல்லாம் சொல்லி ஒன்னும் புரிய வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோயின் கிளம்பிட்டாங்க. இப்ப ஹீரோயின் கூட நம்ம ரியா ஃப்ரெண்டா இருக்கறனால ரியா என்ன பண்ணா ஹீரோயின் பின்னாடி குடுகுடுன்னு ஓடுறா பாருங்க. பார்த்தா நம்ம ஹீரோவுமே ஹீரோயின் வெளியே போறதா பாத்துறான். பத்தாதுக்கு இந்த மாஸ் பொண்ணு இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுட்டு இருக்கா. ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். இப்ப ஹீரோயினுக்கு போறதுக்கு இடமே இல்ல. அதனால நம்ம ஹீரோயின் கிராமத்துக்குள்ளே இங்க அங்கன்னு சொல்லிட்டு சுத்தி வந்துட்டு இருக்க. ஹீரோ இப்ப நீ எங்க போறேன்னு கேட்க, ஹீரோயின் எனக்கு தெரியலன்னு சொல்ல, உடனே ஹீரோ வா நான் வந்துட்டு உன்னை ஒரு சேஃபான இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இந்த கடலுக்கு ஓரமா இருக்கிற ஒரு போட்டு கிட்ட தான் நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறான். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா கைவிடப்பட்ட ஒரு போட்டு போல இருக்கு. பத்தாதுக்கு இது நம்ம ஹீரோடைய அண்ணனுடைய போட்டு தான். இங்க இது வந்துட்டு எங்க அண்ணனுடைய போட்டு தான், உன்னை இங்க யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நீ வந்துட்டு படிக்கிற போறதுக்கு வரைக்குமே உன்னை இங்க வந்து யாரும் வெளியே போகணும்னு சொல்ல முடியாது, நீங்க நிம்மதியா இருக்கலாம்னு சொல்ல, ஹீரோயின் அப்ப நான் படிக்க போறதை பத்தி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, அந்த கிராமத்தை விட்டு போறதை நினைச்சுன்னு சொல்லி கேட்க, ஹீரோ வந்துட்டு இங்க பாரு நீ வந்துட்டு என்ன லைக் பண்ற, என்ன பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் வந்துட்டு உன்னோட ட்ரீம்ஸை வந்துட்டு நான் எப்படி கெடுக்க முடியும், என்ன வந்துட்டு நான் சுயநலமா வச்சுக்கிட்டு உன்னை வந்துட்டு நீ படிக்க போக கூடாதுன்னு சொல்றதுல நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஹீரோ சரி ஓகே லெட்டர் மூலியமா உன்னோட காதல சொல்லிட்ட, இப்படி உன்னோட வாயால சொல்லிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும், உண்மையாவே என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயின் வார்த்தையால சொல்லாம வாயால உண்மையாவே சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு ஒரு கிஸ் கொடுத்துடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுமே ஒரு மாதிரி கஷ்டத்துல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே சரக்கடிச்சுக்கிட்டே அப்படியே பேசிக்கிட்டே அந்த போட்ல இருக்கக்குள்ள ஹீரோயின் நல்லா தூங்கிடுறாங்க. நம்ம ஹீரோவா அப்படியே மெய் மறந்து போய் ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, இந்த சிஇஓ உடைய ஆபீஸ்க்கு போயிட்டு ஒரு ஃபைல் ஒன்னு வச்சுட்டு வராங்க. சிஇஓவா என்னோட ப்ரப்போசல் என்னமா ஆச்சு அப்படின்னு கேட்க, ஹீரோயின் உள்ள ஒரு ஃபைல் வச்சிருக்க, அதை போயிட்டு பாருங்கன்னு சொல்ல, சிஇஓக்கு மனசுக்குள்ள ஒரே குஜாலா இருக்குது. உள்ள போயிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த ஃபைலுக்குள்ள இந்த மாதிரி வந்துட்டு பார்க்ல வந்து என்ன மீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டைமோட போட்டிருக்காங்க. இதை பார்த்த உடனே பார்க்கலையா, எதுக்கா இருக்கும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சிஇஓ யோசிக்க, இப்ப இந்த சிஇஓ என்ன பண்றாரு, ஒரு ரிங் எடுத்துக்கிட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, உங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, அப்புறம் எப்படி நீங்க இந்த மேரேஜ் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே இந்த சிஇஓ வந்துட்டு இங்க பாரு சத்தியமா சொல்றேன், நீ படிக்கிறதுக்காக வந்துட்டு ஷங்காய் சிட்டிக்கு போயிட்டேன்னா என்னோட வைஃபையும் நான் டிவோர்ஸ் பண்ணிட்டு நானுமே ஷங்காய் சிட்டியில வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், சோ இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேருமே வந்துட்டு ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய கையை வந்துட்டு தடவி தடவி பேசிட்டு இருக்கான் பாருங்க. ஆக்சுவலி இந்த ஆளு ஆல்ரெடி ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக ரிங் பாக்ஸோட தான் வந்திருக்கான். இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த ரிங் பாக்ஸை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ண வர, ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யாரையோ கூப்பிடுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம மேனேஜர் தான். சோ பையன் இல்லையா, ஆக்சுவலி என்னன்னா உங்க அப்பனுடைய லட்சணத்தை நீயே பாருடான்னு சொல்லிட்டு ஹீரோயின் இங்க கூப்பிட்டு விட்டுருப்பாங்க மேனேஜரை. மேனேஜரும் இப்ப இந்த சீனை பார்த்துட, ஹீரோயின் வந்துட்டு என்ன இந்த மாதிரி வந்துட்டு கேவலமான பொண்ணு நீ நினைச்சுக்கிட்டியா, இந்த மாதிரி நீ படிக்க அனுப்புனதுக்காக இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே பண்ணுவேனான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ஸ்காலர்ஷிப் வந்துட்டு பேப்பரை கிழிச்சு போட, அப்பங்காரன் தப்பு பண்ணா இந்த லூசு பையன் என்ன பண்ணா ஹீரோயின் அடிக்க, உடனே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். போட்டு இப்போ வந்துட்டு மேனேஜர் ஒரு அடி அடிச்சுக்கிட்டு சிஇஓவையும் அடிக்க போவேன். ஆனா நம்ம ஹீரோயின் தடுத்துடுறாங்க. இப்ப பையன் முன்னாடி மானம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு சிஇஓ கதறிட்டு நின்றுட்டு இருக்க. ஹீரோயின் இங்க ஹீரோவை வந்துட்டு வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஆனா ஹீரோக்கு சம கோவம் வருது. ஏன்னா வந்துட்டு அவங்க அப்பன் தப்பு பண்ணா நீ அதை நிரூபிச்ச, ஆனா அப்படி எதுவும் சொல்லாம ஒன்னு அடிச்சிட்டானே அவன் சொல்லிட்டு ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஹீரோயின் பரவாயில்ல விடு, ஆக்சுவலி வந்துட்டு இந்த மாதிரி பொண்ணுங்கெல்லாம் வந்துட்டு எல்லா ஃபீல்ட்லயுமே கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க, பொண்ணுங்கன்னா இவங்களுக்குலாம் வந்துட்டு ஜஸ்ட் பொருள் தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு
ஹீரோயின் அங்க ஃபீல் பண்ண. இங்க வந்துட்டு அப்பங்கிட்ட எந்த கேள்வியும் கேட்க முடியாம லூசு பையன் இந்த மேனேஜர் என்ன பண்ணா திருன்னு முழிச்சுக்கிட்டே அட போயாயோ அப்படின்ட்டு கிளம்பிட. சிஓக்குமே ஒரு மாதிரி ரொம்ப கில்ட்டியா இருக்குது, அவங்க பையன் முன்னாடி இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா நியூ இயர் செலிப்ரேஷன் போல இருக்கு. ஸோ ஃபேக்டரியில எல்லாருமே செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு ஸ்பீச்சை கொண்டு வந்து இந்த டைரக்டர் பேச சொன்னா இந்த டைரக்டர் ஸ்பீச் கொடுக்காம என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற எல்லாரையுமே குறை சொல்லிட்டு மட்ட தட்டிட்டு இருக்கான். பார்த்தா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல முக்கியமா நம்ம ஹீரோ தான் ரொம்ப ஓவரா மட்ட தட்டிட்டு இருக்கான். ஹீரோ பண்ண தப்பு எல்லாத்தையுமே சொல்லி காமிச்சிட்டு இருக்கான். ஹீரோ தப்பே பண்ணல, மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் தானே அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா அதுக்கு நம்ம ஹீரோயின் வேற ஏகப்பட்ட அஃபேர்ஸ் எல்லாம் வந்துட்டு இவன் வச்சிட்டு இருக்கா, இவெல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்ற வரையும் வந்துட்டு பேச ஹீரோயினுக்கு சடனா கோவம் வந்துட்டு யாரு சிஇஓ தான் இந்த மாதிரிலாம் வந்துட்டு என்ன பத்தி பேச சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எந்திரிச்சு நின்னுறாங்க. ஏன்னா ரொம்ப ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓவரா பேசாதமா, உனக்கு அவன் கூட அஃபேர் இவன் கூட அஃபேர்னு சொல்ல டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாஸ் பொண்ணுடைய அப்பா என்ன பண்றாங்க, அந்த பொண்ணை பத்தி ஹீரோவை பத்தி பேசுறதுலாம் இருக்கட்டும், நீ மட்டும் என்ன ரொம்ப யோகியமா ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு அந்த பொண்ணை வந்துட்டு நீ எப்படி புள்ளி பண்ண அது எல்லாரும் எங்களுக்கு தெரியும்டா, அதை பத்தி நீ மைக்ல பேசு அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு மேடை ஏறி வந்து இப்ப அவன் பண்ண தப்பு எல்லாத்தையுமே, அதாவது மத்தவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண போய் தான் இந்த மாதிரிலாம் தப்பு நான் பண்ணேன், பட் ஆனா அதுக்கே நீங்க என்ன டீ ப்ரமோட் பண்ணிட்டீங்க, சரி ஓகே டீ ப்ரமோட் பண்ணி வந்துட்டு என்ன அனுப்பிச்சிங்கல்ல, நாங்க நல்லா தானே வேலை செஞ்சுட்டு தான் என்ன எதுக்கு தேவையில்லாம வந்து இங்க கோத்து விட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு டைரக்டருடைய மூஞ்சிலே பொகீர்னு ஒண்ணு வைக்க அங்க இருக்க லேபர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஹாப்பி ஆகுறாங்க. அப்படித்தான்டா மச்சான் அர்ரா மச்சான்னு சொல்லிட்டு எல்லா லேபர்ஸும் வந்துடுறாங்க. எல்லாருமே இப்ப அவங்க பண்ண தப்ப எல்லாத்தையுமே வந்துட்டு மைக்க வாங்கி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நான் வந்துட்டு குட்டி குட்டி ஸ்க்ரூ திருடினேன், இந்த மாதிரி நான் வந்துட்டு வேலை செய்யாம விட்டேன், ஆனா இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, ஆனா இந்த டைரக்டர் பண்ணதுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் பண்ணது ரொம்ப சின்ன விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா பேசி மட்ட தட்டிட்டு இருக்காங்க. இதுல நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஜி வந்துட்டு பாத்தீங்கன்னா செங்கு, இவங்க 3 பேருமே சேர்ந்து அந்த டைரக்டர் வந்துட்டு கேவலமா பாட்டு பாடி கலாய்க்க அவ்வளவுதான். அந்த டைரக்டருக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இங்க நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு அலேக்கா வெளியே வந்துடுறாங்க. இப்ப ஹீரோயின் வெளியே போனோடனே நம்ம ஹீரோவும் போயிட்டு என்னமா ஆச்சுன்னு சொல்லி கேட்க ஹீரோயின் என்ன சொல்றாங்க, இங்க பாரு இந்த மாதிரி வந்துட்டு நான் இந்த ஊரை விட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்ல, இல்ல ஸ்காலர்ஷிப் தான் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு இந்த ஊர் மட்டும் தான் இருக்கா என்ன உலகத்துல, வேற எந்த ஊருக்கு வேணாலும் நான் போவேன், ஆக்சுவலி என்னோட மான மரியாதை வந்துட்டு நான் காப்பாத்தணும்னா நான் தான் அசிங்கம் இருக்கிற இடத்துல இருந்து தள்ளி போகணும், இந்த கம்பெனியில இவனுங்க எல்லாம் இருக்கிற வரைக்குமே கண்டிப்பா வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்கும், நான் இங்க இருந்து போறதுதான் நல்லது, நான் போறேன், ஆனா நீ வரதா இருந்தா வரலாம் கண்டிப்பா, ஆனா நான் உன்னை ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நான் இங்க இருந்து போனாலுமே உன்னை பத்தி நான் நினைச்சுக்கிட்டே உன் கூட இருந்த நினைவுகளை நான் யோசிச்சுக்கிட்டே ரொம்ப ஹாப்பியா இருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போவ. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம ஹீரோயினா வேற ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, ஆனா ஹீரோவா இது பிறந்த ஊர் இல்லையா, இங்க இருந்து எப்படி போறதுன்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப யோசிச்சுக்கிட்டே அவங்க அண்ணன் கிட்ட போயிட்டு பேசலாம்னு சொல்லிட்டு போறான். இப்ப ஹீரோ அண்ணா நான் உன்னை வந்துட்டு 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து பாக்குறேன், சப்போஸ் நான் வந்து உன்னை வந்துட்டு ரொம்ப நாளா பாக்கல அப்படின்னு சொன்னா அதுவும் இல்லாம கிராமத்தை விட்டு போயிட்டா நீ ஃபீல் பண்ணுவியாடான்னு கேட்க அண்ணன்காரன் புரிஞ்சுக்கிறான். ஓகே இந்த மாதிரி வந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது போல இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணன் என்ன சொல்றான், இங்க பாரு இந்த கிராமத்தை விட்டு நீ வெளியே போறேன்னா கண்டிப்பா நீ நல்லா படிச்சிருக்க, நல்ல வேலைக்கு போலாம், இல்ல நீ நல்லா படிக்கிறதுக்காக கூட மேல் படிப்புக்கு போலாம், ஆனா நீ இதே கிராமத்துல இருந்தேன்னு வச்சுக்கோயேன் கண்டிப்பா இவனுங்க வந்துட்டு ஃபுட் ஃபேக்டரியை ஒழுங்கா நடத்த மாட்டேன்றானுங்க, லாஸ்ட்ல போயிடும், உனக்குமே வந்துட்டு அங்க ப்ரமோஷன்லாம் எதுவும் பண்ண அது கிடைக்காது, டீ ப்ரமோட் உன்னை பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க, நீ இந்த கிராமத்தை விட்டு வெளியே போய் உன்னோட வாழ்க்கையை நீ பாத்துக்கிட்டா அண்ணனுக்கு அதை தவிர்த்து வேற என்னடா ஹாப்பி, நீ வந்து அண்ணனை பாக்கலன்னு சொல்லிட்டு அண்ணன் ஃபீல் எல்லாம் பண்ண மாட்டேன்டா, உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ சந்தோஷமா இரு, அதுதான்டா அண்ணனுக்கு சந்தோஷம்னு சொல்ல ஹீரோ ஹாப்பி ஆவறான். இப்ப அப்படியே கட் பண்ணி சோ நியூ இயர் நைட்டை செலிப்ரேட் பண்றதுக்காக மாஸ் பொண்ணுடைய அப்பா நம்ம ஜியா அங்க கூப்பிட்டு விட செங்க கூப்பிட்டு விட இதை பார்த்துட்டு வந்துட்டு மாஸ் பொண்ணு ஒரு மாதிரி ஆயிடுச்சா. பிகாஸ் என்ன தன்னுடைய அப்பா ஹீரோவை கூப்பிட்டு விடுவான்னு சொல்லி பார்த்தா இவனு செங்க கூப்பிட்டு விட்டுருக்கானேன்னு சொல்லிட்டு சரக்குலாம் கிடையாதுடா உனக்கு குடியா பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு சரக்கு பாட்டில் வாங்கிட்டு அவங்க அப்பா கிட்ட இருந்து கிளம்பிட. இதை பார்த்து நம்ம செங்குக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுது. ஏன்னா செங்கு வந்துட்டு நம்ம மாஸ் பண்ண லவ் பண்றா இல்லையா. இன்னொரு பக்கம் நம்ம ரியா அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு செம்மையா அழுதுட்டு இருக்கா, நான் அவங்களை எவ்வளவு தெரியுமா மிஸ் பண்ணேன், நீங்க ஏன் வந்து என்ன பார்க்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்க. பார்த்தா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு பின்னாடி நின்று இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கான். சோ நீ வந்து கேட்டுட்டியா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு ரியா ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட கேட்க இங்க நம்ம ஹீரோடைய ஃபேமிலியும் ரொம்ப சோகத்துல தான் இருக்காங்க. ஏன்னா எல்லா நியூ இயர்லயுமே ஹீரோடைய அண்ணன் வந்துட்டு கூட இருப்பான், இன்னைக்கு வந்துட்டு கூட இல்லைன்ற நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஹீரோடைய அம்மா என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி அண்ணனுக்கா ஒரு தட்டி எடுத்து வச்சு நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன், நீ வந்துட்டு கம்பெனில நல்லா இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி உனக்கு ப்ரமோஷன் கண்டிப்பா கிடைக்கும், நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வருவேன்னு சொல்ல ஹீரோ கடுப்பாயிடுறான். இன்னுமே அந்த கம்பெனியை கட்டிட்டு நான் ஏமா அழுவணும், இதுக்கப்புறம் அந்த கம்பெனியை விட்டு நான் போயிடலான்னு இருக்கேன், பார்த்தா அதுக்கு இந்த ஊரை விட்டு நான் போயிடலான்னு இருக்கேன், ஆக்சுவலி வந்துட்டு நான் வெளியூருக்கு போயிட்டு என்னோட படிப்பு நான் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்ல ஹீரோ அம்மா கடுப்பாயிட்டு இல்லவே இல்லை நீ இந்த ஊரை விட்டு எல்லாம் போக கூடாது, நீ இங்க கம்பெனில தான் வேலை செய்யணும்னு சொல்ல ஹீரோ உடனே வந்து பாத்தீங்கன்னா கடுப்பாய் அங்கிருந்து கோவத்துல எந்திரிச்சு போயிடுறான். ஹீரோடைய அம்மா கூப்பிட ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ரியா பேசிட்டு இருந்தா இல்லையா போனு, ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா அந்த போன் வந்துட்டு டிஸ்கனெக்ட் ஆகி, அதாவது அந்த போனோடய வந்து பாத்தீங்கன்னா இதே இல்ல, போன் யூசபிளே
இல்லாம இருக்கு. இதை வந்துட்டு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சு போன் யூசபிளே இல்ல, ஏன் உன் கையில காசு இல்லையா என்ன, இந்த காசு வேணா வச்சுக்கோ, வேற எஸ்டிடி பூத்ல போயிட்டு நீ போய் பேசுன்னு சொல்ல. அப்பதான் நம்ம ரியா ஒரு விஷயத்த சொல்றா. என்னன்னா ரியாவுடைய அப்பா அம்மா சின்ன வயசுல ரியா குட்டியா இருக்கக்குள்ளேயே 2 பேருமே டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. அவங்களுடைய போன் நம்பர் கூட நம்ம ரியாவுக்கு தெரியாது. ஸோ வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ரிலேட்டிவா இருந்த இந்த டைரக்டர் தான் வந்துட்டு ரியாவை தத்தெடுத்து வளர்த்துருக்கான். எதுக்காகனா அது கூட அந்த லூசு பையன் இருந்தான் தெரியுமா, அதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கரு. ஸோ அந்த ஸ்டாக்கரை வந்துட்டு ரியா பாத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவளை தத்தெடுத்து வளர்த்திருப்பாங்க. ஸோ இப்ப ரியா இதெல்லாம் சொல்லிட்டு அழுவ உடனே ஹீரோவுடைய ஃப்ரெண்டு இங்க பாரு உனக்காக நான் இருக்கேன், நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு ரியாவை கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்திட்டு இருக்கா. ரியாவா பாவும் செம்மையா அழுதுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாஸ் பொண்ணு சோகத்துல இருக்க. செங்க என்ன சொல்றா, நீ சாப்பிட்டுட்டு வா, நம்ம போயிட்டு ஹீரோவை போயிட்டு பாத்துருவலாம் ஓகேவான்னு சொல்ல. மாஸ் பொண்ணுமே ஹாப்பி ஆகி டக்கு டக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டு ஹீரோ பாக்கிறதுக்காக கிளம்பிட. இங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் நின்று பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றா, இந்த கிராமத்துக்குள்ளே என்னோட வாழ்க்கை முடிஞ்சிடும் நான் நினைச்சேன், பட் ஆனா வந்துட்டு இந்த கிராமத்தை தாண்டியும் உலகம் இருக்குன்றது நான் உன்னை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ போற இல்லையா, கண்டிப்பா நான் உன் கூட வர, என்னோட லைஃபை நான் வாழணும்னு நான் நினைக்கிறேன், கூடவே உன் கூட சேர்ந்து நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல. அவ்வளவுதான். ஹீரோனுக்கு இந்த வார்த்தை கேட்டோடனே செம்ம ஹாப்பி ஆயிடுது. உண்மையாதான் சொல்றியா, நீ இந்த கிராமத்தை விட்டு என் கூட வரியான்னு கேட்க ஹீரோ ஆமா நீ எங்க போனாலும் உன் கூடவே நான் இருப்பேன்னு சொல்ல. அவ்வளவுதான். நம்ம ஹீரோயின் அப்படியே ஹீரோவை ஹக் பண்ணிட்டு செம்மையா ஹாப்பியாவ. இது வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்க்க வந்து நம்ம மாஸ் பொண்ணு பாத்துறா தூரத்துல இருந்து. அவ்வளவுதான். இப்ப அவளுக்கு அப்படியே கண்ணு தண்ணியெல்லாம் நெருங்கிட்டு இருக்க. கரெக்டா நியூ இயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ கிராக்கர்ஸ் எல்லாம் வெடிச்சிட்டு இருக்கு. ஹீரோ ஹீரோயின் ஒரு ஓரமா நின்று இதெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தா நம்ம மாஸ் பொண்ணுக்கு ரொம்ப அழுக வந்துட்டு அவ அழுதுட்டு இருக்க. இருந்தாலும் நம்ம செங் என்ன பண்ணா, ஒரு கிராக்கர்ஸை வந்துட்டு பாத்தீங்கன்னா வெடிக்க வச்சு இதை பாரு இங்க பாரு நியூ இயர் செலிப்ரேஷன், தயவு செஞ்சு அழுவாதன்னு சொல்ல. பார்த்தா அதுக்கு நம்ம ஹீரோ ஹீரோயின் வேற கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா. இதை பார்த்துட்டு அந்த மாஸ் பொண்ணு அழுதுகிட்டே குடுகுடுனோட இப்படியே பண்ணிக்கோங்க. நியூ இயருடைய முதல் நாளுன்றதுனால சோ நம்ம 3 ஜோடிங்களையுமே சைக்கிள் எடுத்துக்கிட்டு சூப்பரா வந்துட்டு கடற்கரை ஓரமா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க ஃபியூச்சர்ல பண்ணக்கூடிய விஷயம் எல்லாத்தையுமே உட்காந்து ஒருத்தருக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு எப்படியோ 10 வருஷம் கழிச்சு வந்துட்டு நான் என்னுடைய லவ்ல சக்சஸ் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ரியாவுடைய கையை பிடிச்சிட்டு ஹாப்பியாவ. சோ இன்னொரு பக்கம் நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா மாஸ் பொண்ணு அவன் இன்னுமே எனக்கு ஆள்லாம் எதுவும் கிடைக்கவே இல்லை, நான் இன்னும் சிங்கிளாவே இருக்கேன், இந்த வருஷத்துடைய கடைசியிலாவது நான் மிங்கிள் ஆகணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. பக்கத்துல செங்க உட்காந்து ஃபீல் பண்ணா. இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கூட இந்த மாதிரி வந்துட்டு படிக்க வெளியூர் போற பத்தி விஷயத்த சொல்ல எல்லாருமே இதை நினைச்சு ரொம்ப சோகமாகறாங்க. பத்தாதுக்கு நம்ம ஹீரோடைய அம்மா கூட இது ஒத்துக்கவே இல்லை. அதனால சாப்பிடாம அவங்க ரூம்ல போயிட்டு கதவை பூட்டிட்டு உட்கார. ஹீரோ சாப்பாடு எடுத்து வந்து சமாதானப்படுத்துறான். ஆனா அவங்க அம்மா ரூமை விட்டு வெளியே வர மாதிரியே தெரியல. ஹீரோடைய அப்பா உங்க அம்மா இந்த மாதிரிலாம் சமாதானமாவட்டா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டு ஹீரோடைய அம்மா கிட்ட போயிட்டு பேசுறாங்க. இங்க பாரு ஆக்சுவலி நம்ம பையன் வந்துட்டு கம்பெனிலே ஒழுங்கா வேலை செய்யறது இல்லையா, அதனால கம்பெனி விட்டு நம்ம பையனை எப்படியும் வந்துட்டு வேலையில இருந்து தூக்கிடுவாங்க. அப்படி தூக்கிட்டாங்கன்னா அவன் வீட்டிலே வேலை செஞ்சுட்டு கிடக்கட்டும்னு சொல்ல. உடனே உங்க பையனை வந்துட்டு இந்த மாதிரி வீட்டுல உட்கார வச்சு வந்துட்டு இந்த மாதிரி தண்டசோறு சாப்பிடுறது விரும்பாதனால இல்ல என் பையன் போயிட்டு வெளியே போய் படிக்க தந்தா படிக்கட்டும்னு சொல்லிட்டு எப்படியோ ஃபைனலா அவங்களுமே ஒத்துக்கிட்டாங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ கிட்ட டே மச்சான் நீயே ஆல்ரெடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நிறைய தடவை வந்துட்டு எழுதி வந்துட்டு பாஸ் ஆகல, இப்ப எப்படான்னு கேட்க ஹீரோ அதெல்லாம் படிச்சுக்கலாம்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள ஏதோ முணுமுணுக்கிற சவுண்ட் கேக்குது. ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் பார்த்தா ஒரு தார்பாய் கடியில உட்காந்து நம்ம செங்க உட்காந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்கான். செங்க தேடிக்கிட்டு 2 பேர் வந்திருக்காங்க. டே எங்கடா அந்த செங்கு, இப்ப கம்பெனிலாம் ஒழுங்கா வேலை செய்யறதே இல்ல, அவன் எங்க போறானே தெரியலன்னு சொல்ல. ஹீரோ தெரியலன்னு சொல்லிட்டு அந்த ஆளுங்க கிட்ட போய் சொல்லிட்டு வந்து செங்க கிட்ட என்னடா பண்றேன்னு கேட்க, இல்ல நானும் கம்பெனியில ரொம்ப அடிமட்டத்துல வந்துட்டு ஒரு இது இருக்கிற ஒரு எம்ப்ளாயி தான், எனக்கு தெரிஞ்சு எனக்கு ப்ரமோஷன்லாம் கிடைக்காது, சோ கடைசி வரைக்கும் எனக்கு இந்த 4000 ரூபாய் சம்பளத்திலே போயிடும் போல இருக்கு, அதனால தான் நானுமே வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி காலேஜ்ல சேர்ந்து நல்ல ஒரு வேலை தேடலான்னு இருக்குன்னு சொல்ல. ஹீரோ உடனே சூப்பரா செங்க அப்ப நீ நானும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு படிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவுடைய அம்மா ஹீரோயினை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. இங்க பாருமா நீ ரொம்ப மெச்சூரான பொண்ணு தான், என் பையன் இம்மெச்சூர் தான், பட் ஆனா வந்துட்டு அவன் எப்பயுமே என் பேச்சை கேட்காம இருந்ததே இல்ல, இன்னைக்கு உனக்காக அவன் வந்துட்டு கிராமத்தை விட்டு போய் படிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காமா, நீ எப்படி உண்மையாவே என் பையனை லவ் பண்ணிட்டு இருக்க, உங்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்க, நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதுக்கெல்லாம் எதுவுமே பதில் சொல்லாம ஹீரோயினை லவ் பண்றா, நான் ஹீரோவை லவ் பண்றோம், நாங்க 2 பேருமே வந்துட்டு கண்டிப்பா லைஃப்ல முன்னேறுவோம் அப்படின்றது மட்டும் ஹீரோவுடைய அம்மா கிட்ட சொல்ல. ஹீரோ அம்மாவுக்கு ஹீரோயினுடைய ஸ்பீச் பிடிக்கல, பட் இருந்தாலும் தன்னோட பையனுக்காக அமைதியா கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரியா அவங்க அங்கிளுடைய வீட்டை விட்டு வந்துட்டா இல்லையா, சோ எவ்வளவு நாள் தான் ஹாஸ்டல்லே இருக்குது, அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூம் எடுத்து தங்குறா. அவளுக்கு அந்த ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு, அது பீச் சைடா இருக்குது, இங்க இருந்து நம்ம கிராமம் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குல்லன்னு சொல்ல. உடனே நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு இவ்வளவு அழகான கிராமத்தை விட்டு ஹீரோ எதுக்கு தான் போறேன்னு சொல்றானோ எனக்கு தெரியலன்னு சொல்ல. உடனே ரியா வந்துட்டு இங்க பாரு நீ ஏன் கூட இருக்கல, அந்த மாதிரி தானே ஹீரோயின் அவன் லவ் பண்றா, ஹீரோயின் கூட அவன் இருக்கிறதுல தப்பு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல. ஹீரோ என்ன பண்ணா அவனுடைய அண்ணனுடைய ஒரு பைக் எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட காமிச்சு, இதுக்கப்புறம் இந்த பைக்ல தான் நீ நானும் ஊர் சுத்த போறோம்னு சொல்ல. ஹீரோயின் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறத விட்டுட்டு ஊர் சுத்த போறியா, இந்த நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்கு ஒழுங்கா படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட புக்ஸ் கொடுக்க, ஹீரோவுமே கொஞ்சம் புக்ஸ் நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்கறான். அப்ப அந்த இடத்துக்கு நம்ம செங்கு ஓடி வந்து
டே மச்சான் இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்டை வந்துட்டு அந்த கேங்ஸ்டர் வந்துட்டு கடத்திட்டாடா, சீக்கிரமா வாடான்னு சொல்ல ஆல்ரெடி நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்கு அங்க மாஸ் பொண்ணு வந்துட்டு நின்னுட்டு இருக்கா. கையில செங்கலை வச்சுக்கிட்டு இந்தாங்கடா ஒரு செங்கல் வாங்கடா உள்ள போயிட்டு சண்டை போடலான்னு சொல்ல இப்ப செங்கு பயப்படுறோம். ஐயோ நானே வந்துட்டு எப்படா சண்டை போறதுன்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு அவங்க நிறைய பேர் இருக்காங்க, நம்மளால அவங்களை அடிக்க முடியாது, வாங்க நான் அதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஏதோ ஒரு ஐடியாவை சொல்லிட்டு உள்ள வந்து என்ன பண்ணா அந்த கேங்ஸ்டர் கிட்ட எதுக்குடா என்னுடைய ஃப்ரெண்டை கடத்துறன்னு கேட்க கேங்ஸ்டர் என்ன சொல்றா, உங்க அண்ணனுடைய வந்துட்டு அந்த ஸ்கேட்டிங் இது இருக்கு இல்லையா அந்த கிரவுண்ட் எனக்கு வேணும், அதனாலதான் உன் ஃப்ரெண்டை கடத்தி வச்சிருக்கேன்னு சொல்ல அது அண்ணனுடைய கிரவுண்டுடா, நான் எப்படா எழுதி தர முடியும்னு சொல்லிட்டு ஹீரோ பாயிண்ட் பிடிச்சு கேட்க சரி ஓகே விடு, உன் அண்ணன் மேல எனக்கு கோவம் இருக்கு, அதனால நீ வந்துட்டு தலையை கீழே குடிஞ்சு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, நான் உன் ஃப்ரெண்டை விட்டுறேன்னு சொல்ல ஃப்ரெண்டுக்கார வேணாண்டா மச்சான் அப்படி பண்ணாதடான்னு சொல்ல ஹீரோ குனிறான். பட் ஆனா வந்துட்டு மன்னிப்பு கேட்காம விசில் அடிக்கிறான் பாருங்க, திடுதுப்புன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம மாஸ் பொண்ணும் செங்குமே என்ன பண்றாங்க, நிறைய பட்டாசு கொளுத்தி உள்ள போட அது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்மோக்கி எல்லாம் உருவாகுது. இந்த ஸ்மோக்குடைய கேப்ல நம்ம ஹீரோ ஃப்ரெண்டை வந்துட்டு பாத்தீங்கன்னா காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வந்து மத்தவங்க எல்லாம் கரெக்டா அந்த ஸ்மோக்குள்ளே வச்சு வந்துட்டு கதவை சாத்திட்டு வெளியே வந்துடுறான். சம மாசா பண்றேன்னு சொல்லிட்டு காமெடியா பண்ணிட்டு இருப்பானுங்க. இப்ப எல்லாரும் உட்காந்து வந்து பாத்தீங்கன்னா சரக்கடிச்சிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஏண்டா மச்சான் நீ போய் தாண்டா ஆகணும்னு கேட்க, என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, நான் படிச்சு தாண்டா இந்த மாதிரி படிச்சிட்டு இருக்கேன், கண்டிப்பா நான் போயிட்டு நல்ல ஒரு வந்துட்டு ஒரு டிகிரி முடிச்சு நல்ல வேலையில இருப்பேன்டான்னு சொல்ல ஹீரோடைய ஃப்ரெண்டு அப்ப எங்க நிலைமை எல்லாம் என்னடா ஆகுது, பேசாம நான் மறுபடியும் டீ ஷாப் ஓபன் பண்ணலான்னு இருக்கேன், நீ தாண்டா அதுக்கு ஹெல்ப் பண்ணும், ப்ளீஸ் தான் என் கூட இருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிடான்னு சொல்ல ஹீரோக்கு இப்ப என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேற இருக்க போகுது, இவன் வேற டீ ஷாப் வைக்கிறதுக்காக வந்துட்டு ஹெல்ப் கேட்கறான். சரி ஓகே ஃப்ரெண்டுக்கார ஹெல்ப் கேட்கறான், முடியாது நான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு சரி ஓவரா மூஞ்ச அந்த மாதிரி வச்சிட்டு இருக்காத, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒத்துக்கிறான். இப்ப நம்ம ஹீரோ டீ ஷாப்பை ரன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோக்கு தானே அந்த ரெசிபி தெரியும், டீ ஷாப்பும் செம்ம சூப்பரா போயிட்டு இருக்குது, லாபமும் அதிகமா வந்துட்டு இருக்குது, இதனால ஒரு பெரிய ஷாப்பா ஒன்னு ஓபன் பண்ணி அதுக்கு ஓபனிங் செரமனி எல்லாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா டீ ஷாப்ல வேலை பாக்குறப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான், படிக்கிறதையே மறந்துடுறான், நிறைய கிளாஸஸ் ஸ்கிப்பும் பண்ணிடுறான். சோ இதனால வந்துட்டு இந்த மாடல் எக்ஸாம்ல எல்லாம் ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா மார்க் எடுக்க ஆரம்பிச்சிடுறான். சோ இதனால வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கும் வந்துட்டு இந்த விஷயம் ஒரு நாள் தெரிஞ்சிருது, என்ன இது ஹீரோ இவ்வளவு மார்க் கம்மியா எடுத்திருக்கான், சோ இந்த மாதிரி வந்துட்டு அவன் கிளாஸுக்குமே வரதுலயே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கமா செங்கு படிச்சுட்டே போவோம் பாருங்க. செங்கு கிட்ட நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, ஹீரோ எங்கடா ஏன்டா அவன் கிளாஸ் ஸ்கிப் பண்ணான்னு கேட்க செங்கு உடனே வந்துட்டு யோசிக்கிறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி டீ ஸ்டால்ல ஒர்க் பண்றது ஹீரோயினுக்கு தெரியக்கூடாது, அதனால அவ ஏதாவது கேட்டா போய் சொல்லுன்னு சொல்லியிருப்பான். அதனால இங்க செங்கு என்ன பண்ணா, ஹீரோடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல, அதனாலதான் ஹீரோ கிளாஸ் ஸ்கிப் பண்ணிட்டான். சோ அதனால வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல ஹீரோயின் ஹீரோடைய அம்மாவை பாக்கிறதுக்கு வீட்டுக்கு போவ. இப்ப செங்கு ஓடி வந்து டே மச்சான் ஹீரோயின் இந்த மாதிரி கேட்டா, நான் இந்த மாதிரி போய் சொல்லிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ இப்ப ஹீரோயின் வரதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போகணுமேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோயின் கரெக்டா வந்துட்டு வீட்டுக்கு என்ட்ரி ஆகிறதுக்குள்ள ஹீரோடைய அம்மா உட்காந்து கேரம் போர்டு விளையாடிட்டு இருக்காங்க. குடுகுடுன்னு ஓடி வந்து அம்மாவை கொண்டு போய் ரூம்ல லாக் பண்ணிட்டு கரெக்டா நம்ம ஹீரோ வந்து கதவை திறக்க ஹீரோயின் அம்மா உடம்பு சரியாம நான் போயிட்டு பாக்குறேன்னு சொல்லிட்டு உள்ள போக பார்க்க, ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்ணா, இல்ல அம்மா வந்துட்டு வீட்டுல இல்ல அப்படின்னு சொல்ல ஹீரோடைய அம்மா அவசர குடிக்க மாதிரி வெளியே வந்துட ஹீரோயின் ஹீரோடைய அம்மாவை பாத்துறாங்க. இப்ப செம்ம கடுப்பாயிடுறாங்க நம்ம ஹீரோயின், என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ, இந்த மாதிரி கிளாஸுக்கும் போறது இல்ல, ஒழுங்கா மார்க்கும் எடுக்கல, நீ வந்துட்டு ஷங்காய்க்கு வரியா இல்லையா அப்படின்னு மாதிரி கேட்க ஹீரோயுமே சொல்லிடுறான், இல்ல இந்த மாதிரி டீ ஷாப்காக என்னோட ஃப்ரெண்டுங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல ஹீரோயின் உடனே இங்கப்பா நான் எப்பயுமே உன்னோட டிசிஷனை மதிப்பேன், ஆனா நீ ஏன் என்கிட்ட போய் சொன்னேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க வந்து ஹீரோ கிட்ட கோச்சுக்கிட்டு அங்க வந்து கிளம்பிடுறாங்க. சோ இப்ப அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சாரி கேட்கலான்னு போன் பண்றான். ஹீரோயினும் போன் எடுக்கிறாங்க, ஆனா ஹீரோக்கு வந்துட்டு சாரி கேட்க மனசே இல்ல, டக்குன்னு வச்சிருந்தான். சோ இப்போ வந்து ஆக்சுவலி சாரி கேட்க மனசு இல்லைன்னு இல்ல, ஹீரோக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. இப்படி நம்ம ஹீரோயின் சண்டை போறதை பார்த்து ஹீரோடைய அம்மா என்ன பண்றாங்க, ஹீரோடைய அப்பா கிட்ட இவங்க ரெண்டு பேருமே கியூட்டா சண்டை போடுறாங்களான்னு பேசிக்கிட்டே இருக்கோம், உங்களுக்கு லைட்டா வயிறு வலிக்குது, ஆனா அது நார்மல் வயிற்று வலியா என்னன்றது தெரியல. சோ இப்படி இந்த சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ என்ன பண்ணா அவங்க அம்மா கிட்ட வந்து டீ ஷாப்ல இது வரைக்கும் ஒர்க் பண்ண அந்த காசு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டு அந்த கேங்ஸ்டர் கிட்ட கொடுத்து இதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டை நீ தொல்லை பண்ணாத, இந்த காசை வச்சுக்கோன்னு சொல்ல உடனே அந்த கேங்ஸ்டரும் சரி ஓகே என் இடத்துக்கு வந்திருக்கா டீ குடிச்சிட்டு போன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு கிளாஸ்ல டீயை போட்டு கொடுக்க அந்த டீ நம்ம ஹீரோ குடிச்சிட்டு வந்துட்டு இந்த டீ எங்க ஷாப்ல இருந்து இருந்த டீ இல்ல, உங்களுக்கு எப்படி இது கிடைச்சதுன்னு சொல்லி கேட்க இப்ப சைட்ல பார்த்தா பாட்டிலா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோடைய டீ ஷாப், அதாவது அவன் ஃப்ரெண்டு டீ ஷாப்ல இருந்து நிறைய வந்துட்டு பண்டல் பாக்ஸ் எல்லாம் இருக்குது, இது எப்பதான் உனக்கு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு கேட்க இப்பதான் வந்துட்டு இந்த கேங்ஸ்டர் உண்மையை சொல்றான். என்னன்னா ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு ஹீரோ இந்த ஊரை விட்டு போறதுல இஷ்டம் இல்ல, அதனால அவன் ஃப்ரெண்டை வந்துட்டு கடத்துற மாதிரி நடிக்க சொல்லியிருக்கான். சோ இந்த மாதிரி வந்துட்டு நடிச்சோன்னா இந்த மாதிரி எங்களுக்கு வந்துட்டு டீ கொடுக்கறதா அவன் சொன்னான், நாங்களும் டீ ஆசைப்பட்டுக்கு இந்த மாதிரி வந்துட்டு அவனை கடத்துற மாதிரி நடிச்சோம்பான்னு சொல்ல இப்ப ஹீரோக்கு சமக்கவும் வருது. ஏண்டா உன் டீ ஷாப்புக்கு ஹெல்ப் பண்ண போய் நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு படிக்கவே வந்துட்டு விட்டுட்டேன், நிறைய கிளாஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன், தேவையில்லாம எனக்கும் ஹீரோனுக்கும் சண்டைடான்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்டே சண்டை போட ஃப்ரெண்டுக்காரன் ஒரு விஷயத்த சொல்றான், இங்க பாரு நீ என்ன நினைச்சிட்டு இருக்க,
ஆக்சுவலி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்ல மட்டும்தான் வந்து பார்த்தனா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பாசம் இல்லாம இருக்குமா என்ன? நீ வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே எங்க கூட வளர்ந்த, அதுக்கப்புறம் எங்க கூட வந்துட்டு வேலை செஞ்ச, இப்போ என்னன்னா எங்க இருந்தோ வந்த ஒருத்தவளை லவ் பண்ணிட்டு அவ கூட நீ எங்கேயோ வெளியூர் போறோம்னு சொல்றியேடா, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்துட்டு காதல் இருக்கக்கூடாதா என்னன்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு கேட்க ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட போயிட்டு சாரி கேட்கறான். இதுக்கப்புறம் நான் கரெக்டா கிளாஸ் போறேன், இதுக்கப்புறம் நான் ஒழுங்கா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போய் சொல்ல ஹீரோயின்மே ஹீரோவை வந்துட்டு மன்னிச்சிடுறாங்க. இப்போ ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே எங்கேயோ பெரிய ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டுருக்காங்க போல இருக்கு. அதுக்கு நம்ம ஹீரோவையுமே கூட்டிட்டு போறாங்க. ஹீரோ ஃபர்ஸ்ட் டைமா அந்த ஊர்ல இருக்க ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போறான். ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவே கொஞ்சம் ரெஸ்டாரண்ட்டை சுற்றி பார்த்துட்டு இருக்கான். ஸோ இன்னொரு இப்போ ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான டிஷ்ஷஸ்லாம் ஆர்டர் பண்றாங்க சாப்பிட்றதுக்காக. ஹீரோ என்ன பண்றான், போர்க்க வச்சு ஒரு டிஷ் ஆர்டர் பண்றான் பாருங்க. இப்போ ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரியா பார்க்க ஹீரோயினுமே ஹீரோக்கும் எதுவும் அசிங்கம் வந்துடக்கூடாதுன்னு ஹீரோ என்ன ஆர்டர் பண்ணானோ அதே டிஷ் ஆர்டர் பண்ண. ஸோ இப்போ ஹீரோ கை கழுவலான்னு போவ அங்க 2 செஃப்ங்க நின்று பேசிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இந்த ஹோட்டலுக்கு வந்ததில்ல போல இருக்கு, இவ்வளோ வந்துட்டு மட்டமான ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கானேன்னு செஃப்ங்க எல்லாம் பேச ஹீரோ இதை கேட்டுறான். ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட்ஸும் யார் அவன் சொல்லி கேட்க ஹீரோயின் இதுதான் என்னுடைய பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஹீரோவை பத்தி சொல்றாங்க. பட் ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன இவன் தான் உனக்கு கிடைச்சானா, கம்பெனியில பழக்கமான்னு கேட்க ஹீரோயினுமே ஆமா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க அவனை பத்தின்னு சொல்லிட்டே இருக்கக்குள்ள ஹீரோ வந்து எனக்கு கொஞ்சம் வெளியே வந்துட்டு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப. ஆனா நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க, ஹீரோ ஏதோ கேட்டான்னு சொல்லிட்டு அவங்களுமே சாப்பிடாம கொள்ளாம வெளியே வந்துடுறாங்க. இப்ப ஹீரோ கிட்ட இங்க பாரு நானுமே சாப்பிடல, 2 பேருமே போயிட்டு உனக்கு பிடிச்ச ஃபிஷ் பால் சாப்பிடலாமா அப்படின்னு ஹீரோட்ட கேட்க ஹீரோமே வந்து பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே சரி வா போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஒரு ரோட் சைட் ஷாப்புக்கு கூட்டு போயிட்டு வந்து என்ன பண்ணாங்க, 2 பேருமே ஃபிஷ் பாலை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இவங்க 2 பேருமே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்குள்ள நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, நானுமே உன்னை வந்துட்டு ஷங்காய் வரதுக்காக ரொம்ப ஃபோர்ஸ் பண்றேன்னு நினைக்கிறேன், உனக்கு வேணும்னா நீ இங்கே கூட இருக்கலாம், எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்ல ஹீரோ சேச்சே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ ஏன் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ற, எனக்கு உன் கூட இருக்கணும், நான் கண்டிப்பா நல்லா எக்ஸாம் எழுதி உன் கூட நான் வருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. மறுபடியும் அந்த இடத்துக்கு செங்கு வந்து டே மச்சான் மறுபடியும் மச்சானை கடத்திட்டாங்கடான்னு சொல்ல ஹீரோ இதை வந்துட்டு அவன் ஃப்ரெண்டு ஏதோ விளையாட்டுத்தனமா பண்றாமல இருக்கு மறுபடியும் சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டா எடுத்துக்கிட்டு வந்தா. அங்க ஒரு லேடி இருக்காங்க, இந்த லேடி யாருன்னு தெரியுதா, அதாவது நம்ம ஹீரோடைய அண்ணன் வந்துட்டு அந்த ஸ்கேட்டிங் காம்படிஷன்ல ஒரு லேடியை பார்த்துட்டு பாடாம கீழே வந்தா தெரியுமா, அது லேடி தான் இது. ஹீரோ இங்க வந்துட்டு எங்க அண்ணன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மிரட்ட ஆரம்பிக்கிறான் பாருங்க. அதாவது நம்ம ஹீரோ தப்பா நினைச்சிட்டு இருக்கான், இந்த மாதிரி தன்னோட ஃப்ரெண்டு மறுபடியும் தான் வந்துட்டு ஊருக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி பண்றான்னு. அப்பதான் அந்த லேடி சொல்றாங்க, உன் அண்ணனை ஒன்ன தெரிஞ்சதை விட எனக்கு தான் அதிகமா தெரியும், உட்காரு உன் அண்ணனை வந்துட்டு நான் இப்ப பாக்கணும்னு சொல்ல ஹீரோ என் அண்ணன் ஜெயில இருக்கான் எப்படி பார்க்க முடியும்னு சொல்ல அப்போ உங்க அண்ணனை வந்துட்டு கூட்டிட்டு வான்னு சொல்ல 5 வருஷம் கழிச்சுதான் அவன் வருவான்னு சொல்ல அப்ப 5 வருஷம் கழிச்சே உன்னுடைய ஃப்ரெண்டை நீ வந்து கூட்டிட்டு போன அந்த லேடி சொல்ல ஹீரோ கடுப்பாயிட்டு இப்ப போயிட்டு அவனுடைய அண்ணன் கிட்ட சொல்ல அண்ணன்கார அந்த பொண்ணு யாருன்றது சொல்லல. ஆனா அதுக்கு பதிலா அண்ணன் என்ன சொல்றான், மேபி வந்துட்டு உன்னோட ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு விடணும் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு நான் கொடுக்குற ஒரு பொருளை கொண்டு போய் அந்த பொண்ணு கிட்ட கூட அந்த பொண்ணு அந்த பொருளை பார்த்துட்டு மேபி வந்துட்டு உன்னோட ஃப்ரெண்டை விடுறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்ல இப்ப அண்ணன் வந்துட்டு அவனுடைய இடத்துல இருந்து ஒரு பெட்டி மாதிரி ஒண்ணு இருக்கும், அதை எடுத்துட்டு போய் அந்த பொண்ணு கிட்ட கொடுன்னு சொல்ல சோ அந்த பெட்டியை ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ அந்த பெட்டியை கொண்டு போய் அந்த பொண்ணு கிட்ட கொடுக்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கார்ஃப் இருக்கு. அந்த ஸ்கார்ஃபை பார்த்துட்டு அந்த பொண்ணு சிரிக்கிறா. சோ இப்ப ஹீரோ வந்துட்டு அண்ணன் தான் இந்த பொண்ணு யாருன்னு சொல்லலன்னு சொல்லிட்டு எங்க அண்ணனுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்க ஆக்சுவலி ஒன்ஸ் அப்பான் அ டைம் அண்ணனும் இந்த பொண்ணும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதாவது இந்த பொண்ணை ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரவுடி பசங்க கிட்ட இருந்து அண்ணன் காப்பாத்தி இருப்பான். அப்படி அந்த ரவுடி பசங்க கூட சண்டை போடுறப்ப ஒருத்தவன அண்ணன் வந்துட்டு ரொம்ப பலமா அடிச்சதுனால அவனுக்கு ரொம்பவும் ஹர்ட் ஆகி சோ அவனுக்கு ரத்தம் எல்லாம் ஊத்தி இருக்கும். இது ரொம்ப பெரிய இஷ்யூ ஆனதுனால அண்ணன் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கா, லவ் பண்ண பொண்ணை விட்டுட்டு வேற ஊருக்கு ஓடி போயிட்டான் போல இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவன் கேங்ஸ்டரா மாறி மறுபடியும் இந்த வில்லேஜ்க்கு வந்திருப்பான். இதை நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கேட்டோம் இல்லையா. சோ இப்ப இந்த பொண்ணு என்ன சொல்றா, உங்க அண்ணன் என்ன லவ் பண்ணா, ஆனா என்ன இந்த ஊர்ல விட்டுட்டு அந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் உங்க அண்ணன் மட்டும் ஓடி போயிட்டான் தெரியுமா, உங்க அண்ணன் நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு கோவத்துல இருக்க. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றான், இங்க பாரு எங்க அண்ணன் வந்துட்டு உன்னை விட்டுட்டு ஓடி போயிட்டான்னு நீ ஏன் நினைக்கிற, அந்த பிரச்சனையில உன்னை நடுவில் கொண்டு வர கூடாதுன்றதுனால உன்னை விட்டு தள்ளி இருந்திருப்பா எங்க அண்ணன், நீங்க அது புரிஞ்சுக்காம எங்க அண்ணன் மேல கோச்சிட்டு இருக்கீங்களே கரெக்டான்னு சொல்ல சோ உடனே இந்த பொண்ணு இந்த பாயிண்ட்ல நான் யோசிக்கவே இல்லையே, சரி பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுமே வந்துட்டு அண்ணன் மேல இருக்க கோவத்தை மறந்துட்டு ஹீரோ கூட சேர்ந்து நல்லா பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கா. அப்ப வந்துட்டு 2 பேருமே சேர்ந்து நல்லா சரக்கு அடிச்சுட்டு நல்லா ஜாலியா தான் இருக்காங்க. அப்ப இந்த ஆக்சுவலி இந்த பொண்ணு ஒரு பார் வச்சிருக்கா போல இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ கிட்ட உன் ஃப்ரெண்டும் நீயும் டீ ஷாப் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், என்னுடைய வந்துட்டு பார்ல கூட நிறைய வந்துட்டு டீ சேல் பண்ணலாம் நான் இருக்கேன், நீ என்ன பண்ணு, அதாவது இங்க இருக்கிற சரக்கு எல்லாத்தையுமே நீ ஒரே அடியா குடி, அப்படி குடிச்சேன்னா உன் ஃப்ரெண்டுடைய வந்துட்டு டீ ஷாப்புக்கு நான் பிசினஸ் பார்ட்னரா ஆயிடுறேன்னு சொல்ல ஹீரோவும் தான் இந்த ஊரை விட்டு போனதுக்கு அப்புறமா தான் ஃப்ரெண்டாவது நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா சரக்கையுமே வந்துட்டு நம்ம ஹீரோ குடிக்க ஆரம்பிக்க ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதாவது இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கா, அண்ணனை லவ் பண்ணிருக்கா இல்லையா, அதனால அண்ணனை இப்ப மன்னிச்சுட்டா, அதனால ஹீரோவுடைய தம்பி தானே சாரி அண்ணனுடைய தம்பி தானே ஹீரோன்றதுக்காக ஹெல்ப் பண்றதுக்காக தான் இப்படி சொல்லியிருப்பா. ஃபைனலா நம்ம ஹீரோவும் குடிச்சு அந்த டீல்
டீலையும் முடிச்சிடறான். இப்ப ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்றா. டே மச்சான் ரொம்ப தேங்க்ஸ்டா, ஆக்சுவலி நான் உன்னை இந்த ஊரை விட்டு போக கூடாதுன்றதுக்காக உன்னை ஏமாத்தணும்னு நினைச்சேன். ஆனா நீ என்னன்னா இவ்வளோ பெரிய பிசினஸ் டீல எனக்கு கொண்டு வந்து கொடுத்துட்ட. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கல, நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும்டா. நீ ஊருக்கு போடா, நீ பரவாயில்லடா, நீ நல்லா படுற, உன் லைஃப்ல நீ முன்னேறிடான்னு சொல்ல. ஹீரோ நான் எவ்வளவு முன்னேறினாலும் நீ தாண்டா என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே எமோஷனலா அவன் ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சிட்டு பேச ஹீரோ அவனோட ஃப்ரெண்டை கன்வின்ஸ் பண்ணிட்டு ஹீரோயினை பார்க்கறதுக்காக வரான். ஹீரோயினா போட்ல இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சீக்கிரமாவே நான் உன் கூட வந்து இருக்கணும், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட பக்கத்துல வர ஹீரோயினுமே நம்ம ஹீரோவை கிஸ் பண்றாங்க. ரெண்டு பேருமே அப்படியே ஒன்னாவும் இருக்காங்க. ஸோ அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ போட்லேயே தான் தங்கியிருக்கான் போல இருக்கு. ஹீரோயின் ஹீரோக்காக வந்துட்டு குக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதாவது ஃபிஷ் பால் தான் நம்ம ஹீரோக்கு பிடிச்சது செஞ்சிருக்காங்க. ஆனா ரொம்ப மோசமா இருக்குது சாப்பாடு. ஹீரோவால அதை ரொம்பவும் சாப்பிடவும் முடியல. நம்ம ஹீரோயின் சமைச்சதுன்னு எடுத்து சாப்பிட்றான், பட் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல முடியல. இங்க பாருமா, நீ நானும் வந்துட்டு ஷங்காய் சிட்டிக்கு போயிட்டுனா நானே வந்துட்டு சமைக்கிறேன் ஓகேவான்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஷங்காய் சிட்டிக்கு போனதுக்கு அப்புறமா எப்படி எல்லாம் வாழ போறோன்றது எல்லாத்த பத்தியும் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க ரெண்டு பேருமே. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றான், நல்லா படிக்கிறான். அவனும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் எக்ஸாம் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்கோரும் எடுக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ரியா அவளோட வீட்டை எப்படியோ செட்டப் பண்ணிட்டா. அதனால ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஹீரோடைய ஃப்ரெண்டை கூப்பிட்டு வச்சு ரெண்டு பேருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இவன் மட்டும் சோகமாவே இருக்கா. ரியா என்ன ஆச்சுன்னு கேட்க, சோ உடனே வந்துட்டு ஹீரோடைய அண்ணனை இவன் ஜெயிலுக்கு அனுப்பினா இல்லையா, இந்த மாதிரி பொய்யா வந்துட்டு வாக்குமூலம் கொடுத்து அதை ரியா கிட்ட சொல்ல ரியாவுக்கு கோவம் வந்து, ஏண்டா உன்னை தம்பி மாதிரி பார்த்தாரு, நீ அந்த அண்ணனையே ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நீ தான் காரணமா, ஹீரோக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன ஆகுது, ஒழுங்கா என் மூஞ்சிலி முழிக்காத வெளியே போன்னு சொல்லிட்டு அவளுமே வீட்டை விட்டு துரத்தி விட்டுற. இன்னொரு பக்கம் கம்பெனியில ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்க. நம்ம செங்கு படிச்சிட்டு இருந்தாலே மறைஞ்சு அவனை வந்துட்டு இந்த டைரக்டர் பாத்துறாரு. சோ வந்துட்டு இவர் திட்டிட்டு இருக்காரு, இந்த மாதிரி நீ வந்துட்டு ஒரு அடிமட்ட எம்ப்ளாய் தான், உனக்கெல்லாம் ஏது படிப்பு வரப்போது, உனக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் கிடைச்சு நீ ஷங்காய்க்கு படிக்க வர போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு செங்க பிடிச்சி திட்ட ஹீரோ வந்துட்டு சப்போர்ட்டுக்கு வரா. ரொம்ப ஓவரா ஆடாதீங்கடா, உங்களுக்குலாம் ஒரு நாளைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் அங்க வந்து திட்டிட்டு கிளம்பிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோவா செங்க கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு நீ கப்பல்ல தான் இருக்க, கம்பெனியோட ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும்னா கம்பெனிக்காகவும் நீ கொஞ்சம் வேலை செய்யணும் இல்லடான்னு சொல்ல. ஆனா நம்ம செங்க அழுகுறான், இல்ல நான் வந்துட்டு நல்லா படிச்சு நல்லா ஸ்கோர் பண்ணாதானே இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு அந்த மாஸ் பொண்ணை வந்துட்டு என்ன லவ் பண்ணுவா, அதனால தான் நான் வந்துட்டு ரவும் பகலுமா படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்ல. மாஸ் பொண்ணு சாப்பாடு எடுத்துட்டு வரா பாருங்க, இந்த விஷயத்த கேட்டுறா. அதாவது செங்க லவ் பண்றேன்னு சொல்ற விஷயத்த இவ கேட்டுறா. சோ இப்போ வந்துட்டு நம்ம செங்க அழுதுட்டு இருக்கான் உள்ள உட்காந்துக்கிட்டு, இந்த மாதிரி எனக்கெல்லாம் எப்பயுமே அடிமட்ட எம்ப்ளாய் இல்ல, எனக்கெல்லாம் நல்ல சேலரியே கிடைக்காது, அதனால தான் நான் நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. வெளியே வந்து பார்த்தா கேரியர் இருக்க அந்த மாஸ் பொண்ணு வந்துட்டு போயிருக்கிற விஷயம் நம்ம செங்குக்கும் அதுக்கப்புறம் ஹீரோக்குமே தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த மாஸ் பொண்ணு என்ன பண்ணா, கேண்டீன்ல நம்ம டைரக்டருக்கு சாப்பாடு கம்மியா வைக்க, டைரக்டர் ஏண்டி எனக்கு சாப்பாடு கம்மியா வச்சேன்னு சொல்ல, நீ கொடுக்குற ரேஷனுக்கு அவ்வளவு தான்டா பண்ண முடியும்னு சொல்லிட்டு எல்லா எம்ப்ளாய்க்கு முன்னாடியும், அதாவது கம்பெனியில வந்துட்டு சாப்பாடு வடிக்க சொல்லி அரிசி பருப்பெல்லாம் வருது இல்ல, இதுல இருந்து பாதி இவன் கொள்ளையடிச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடறான், ஆனா சாப்பாடு மட்டும் இவனுக்கு தட்டு நிறைய வைக்கணுமா, நீங்களே நியாயத்தை கேளுங்கன்னு சொல்லிட்டு கம்பெனியில இருக்காங்க எல்லாரும் முன்னாடியும் நம்ம மாஸ் பொண்ணு சொல்ல. உடனே இந்த டைரக்டர் என்ன பண்ணாரு, செக்யூரிட்டி கார்டை கூப்பிட்டு மாஸ் பொண்ணை அடக்கிறதுக்காக சொல்ல. ஹீரோ நடுவுல வந்தாரா, எங்க என்ன மாரி கை வைப்பா என் ஃப்ரெண்டு மேல நம்ம ஹீரோ சொல்ல. உடனே இப்ப அந்த இடத்துல சண்டை நடக்குது பாருங்க. நம்ம செங்க வந்துட்டு தெரியாதனமா நம்ம மாஸ் பொண்ணு அடிச்சிடறா, டைரக்டர் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனாலும் நம்ம செங்க அடி வாங்கிட்டு ஹாப்பியா தான் இருக்கான். ஏன்னா மாஸ் பொண்ணு ஃபர்ஸ்ட் டைமா இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கா இல்லையா, அதனால இவன் ஹாப்பியா இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய தலையில இடி வந்து விழுது. என்னன்னா கம்பெனி மூலியமா வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், எப்பயுமே வருஷம் 2-3 பேருக்கு கிடைக்கும், ஆனா இந்த தடவை ஒரு ஆளுக்கு தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு நோட்டீஸ் போர்ட்ல நோட்டீஸ் பார்த்திருப்பான் நம்ம ஹீரோ. ஹீரோயின் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த நோட்டீஸையும் நம்ம ஹீரோ கிழிச்சிருந்திருப்பான். ஏன்னா இப்ப நம்ம ஹீரோ மனசுல என்ன நினைக்கிறான்னா, ஹீரோயினுக்கு தான் இது ஒரு ட்ரீம், ஹீரோயின் போயிட்டு வந்துட்டு டிகிரி படிக்கணும்னு ஆசைப்படுறா, ஆனா நம்ம ஹீரோயினுக்காக தானே போறோம், இப்ப நம்மளே அவளுக்கு போட்டியா வந்தா எப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போய், சப்போஸ் நான் இந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னா அடுத்த வருஷம் நான் மறுபடியும் எக்ஸாம் எழுதிட்டு ஷங்காய் சிட்டிக்கு வர வரைக்கும் நீ எனக்காக வெயிட் பண்ணுவியான்னு கேட்க, ஹீரோயின் அதெல்லாம் கிடையாது லூசா, நீ ஏன் தோக்க போற, நீ நல்லா தானே படிக்கிற, அதெல்லாம் நல்லா தான் படிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் எக்ஸாம் சென்டருக்கு போயிட்டாங்க. அதாவது ஹீரோயினுக்கு வந்துட்டு வேற ஒரு சென்டர்ல எக்ஸாம் போட்டிருக்காங்க போல இருக்கு. 1 மந்த்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் ரிட்டர்ன் ஊருக்கு வராங்க. வந்து பார்த்தா எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு. ஹீரோயின் தான் டாப் ஃபர்ஸ்டா வந்திருக்காங்க. இப்போ நம்ம செங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கான், என்னடா ஆச்சுன்னு கேட்டா அவனுக்கு நிறைய ஸ்கோர்லாம் கம்மியா இருக்க போல இருக்கு, அடுத்த வருஷம் நான் மறுபடியும் எக்ஸாம் எழுதுற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவன் அழுதுட்டு இருக்க. ஹீரோயின் ஹீரோடைய பேரை செக் பண்ணா ஹீரோடைய பேரே இல்ல. ஹீரோயின் உடனே என்ன ஹீரோ பேரே காணோம், ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லா ஹீரோ தேட. ஆனா நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக உட்காந்து மூவி பாக்குறான், அதுக்கப்புறம் போயிட்டு சரக்கு அடிக்கிறான், தம் அடிக்கிறான். சோ இப்படியே அன்னைக்கு நாள் ஃபுல்லா கடத்திட்டு இருக்கான். ஆனா ஃபைனலா நம்ம ஹீரோயினை தேடி வந்துதானே ஆகணும். சோ இப்ப ஹீரோவுமே ஹீரோயினை தேடி வந்துட. ஹீரோயின் ஏன்டா நீ எக்ஸாம் எழுதலையா, என்ன ஆச்சுன்னு கேட்க, ஹீரோ இல்ல நான் எக்ஸாம் எழுதுறதுக்கு முந்தின நாள் வந்துட்டு கொஞ்சம் சரக்கு அடிச்சிருந்தேன், அந்த போதையில நான்
நான் எக்ஸாம்லாம் எழுதுனேன், ஆனா என் பேரை எழுதுறதுக்காக நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினுக்கு சமக்கவும் வந்துடுது. ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோச்சிட்டு போயிட. அப்பதான் நமக்கு ஒரு சீனை காமிக்கிறாங்க. ஹீரோ எக்ஸாம்லாம் எழுதியிருக்கான், ஆனா அவன் சரக்கெல்லாம் எதுவும் அடிக்கவே இல்லை. அவன் நேம் எழுதலாம்னு நினைச்சப்பதான் ஹீரோயினுக்கு போட்டியா நம்ம வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேம் வேணும் தான் எழுதாம விட்டுட்டான் போல இருக்கு. இப்ப நம்ம ஹீரோயின் ஷங்காய் சிட்டிக்கு போறதுக்காக கிளம்புறாங்க. ரியா அவ வந்துட்டு ஹீரோயினுக்கு கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து ஹீரோயின் கிட்ட வந்துட்டு என்ன மறந்துடாதுன்னு சொல்ல, அது எப்படி நான் மறப்பேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப ஹக் பண்ணிட்டு ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. ஹீரோயினுமே அவங்க கம்பெனியை விட்டு கிளம்புறாங்க. ஸோ ரொம்ப சோகமா கம்பெனி எல்லாம் பார்த்துட்டு கிளம்ப ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட உட்காந்து புலம்பிட்டு இருக்கான். எப்படியோ நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் வந்துட்டு இந்த கிராமத்தை விட்டு போலடா, உனக்கு இப்போவாது சந்தோஷமான்னு கேட்க ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ரெண்டு பேருமே சேர்ந்து சரக்கடிக்கலான்னு சரக்கடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டு போதையில உளறிடுறான். ஸோ இப்படியே சரக்கடிச்சுட்டு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் என்ன பண்றான், போதையில வந்துட்டு இந்த மாதிரி உங்க அண்ணனை வந்துட்டு நான் தானே வந்துட்டு ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு காரணமா போயிட்டேன்னு சொல்லிட்டு இவன் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, அவ்வளவுதான் ஹீரோக்கு எங்க இருந்து கோவம் வந்துச்சுன்னு தெரியல. சின்ன வயசுல இருந்தே என் ஃப்ரெண்டை போட்டு சம்மடி அடிச்சிட்டு இருக்கான். ஹீரோக்கு அது எப்படி தெரியுதுன்னா தனக்கு தானே அடிக்கிற மாதிரியே தெரியுது. பிகாஸ் அவனோட ஃப்ரெண்டை அப்படி அவன் பார்த்து வந்திருப்பான் இல்லையா. ஸோ உடனே வந்துட்டு நம்ம ஹீரோவை இப்போ அழுதுட்டு சே உன்னெல்லாம் வந்துட்டு நாங்கள் நம்பணும் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போயிட. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம மாஸ் பொண்ணு அழுதுட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு நல்லா எக்ஸாம் எழுதியிருப்பான், அவனுமே என்னை விட்டு போறேன் ஷங்காய் சிட்டிக்கு, இதுக்கப்புறம் நான் யாருக்கு டிஃபன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இந்த மாஸ் பொண்ணு அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கா. ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட சம்மடி வாங்கிட்டு ரியா கிட்ட வர, ரியா என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்க ஹீரோ கிட்ட நானே எல்லா உண்மையும் சொல்லிட்டேன், நான் போதையில வளர்னேன்னு அவன் நினைச்சான், ஆனா உண்மை என்னன்னா நானே தான் அவன் கிட்ட சொன்னேன். எத்தனை நாள் இந்த கில்ட்டினஸ் மனசுலேயே வச்சிட்டு இருக்குது, நான் ஒன்னும் வேணும்னு பண்ணல, அந்தால என்ன மிரட்டினா அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரியா கிட்ட சொல்லி அழுதுட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோ சைக்கிள் எடுத்துக்கிட்டு குடுக்குடுன்னு ஓடிட்டு இருக்கான். எதுக்காகனா ஹீரோயின் இன்னைக்கு ஷங்காய் சிட்டிக்கு போறாங்க போல இருக்கு. அதை மறந்துட்டு நம்ம ஹீரோ உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்கா. ஸோ இப்போ நைட்டு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள்ல வந்துட்டு வந்து எப்படியோ ஹார்பருக்கு வந்து பார்த்தா ஹீரோயின் ஆனா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினை லாஸ்டா நம்ம ஹீரோவால பார்க்க கூட முடியல, ஒரு குட் பை கூட சொல்ல முடியல. ஹீரோயினுமே அழுதுகிட்டே நம்ம ஹீரோ தூரமா இருக்கிறத பாக்குறாங்க. இப்ப லாஸ்டா நம்ம ஹீரோயினுமே ஷங்காய் சிட்டிக்கு வர, ஆனா கம்பெனில இருந்து வர வேண்டிய ஹீரோயினுடைய வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் இன்னும் வரல போல இருக்கு. அதனால உனக்கு ஹாஸ்டல்ல இப்போதைக்கு இடம் தர முடியாதுமா, அதனால நீ காலேஜ்லயும் இப்போதைக்கு சேர முடியாது, நீ வந்துட்டு ஒரு ஏதாவது ரூம் மாதிரி ஒன்னு எடுத்து இருந்துக்கோன்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவ வந்துட்டு அந்த சர்டிபிகேட்டுக்காக ரியா கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தா ரியா என்ன சொல்றா, இல்லையே அது வந்துட்டு சிஇஓ எப்போ சைன் போட்டு கொடுத்துருப்பாரு, அதை கண்டிப்பா வந்துட்டு இந்த டைரக்டர் தான் தடுத்து நிப்பாட்டி இருப்பாரு, இரு நான் வேணா உனக்காக செக் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ரியா ஹீரோயினுடைய சர்டிபிகேட்காக பேசிட்டு இருக்க. இதை நம்ம ஹீரோ கேட்டாராம். என்ன விஷயம் கேட்க ரியா ஹீரோ கிட்ட எல்லாத்தையுமே சொல்ல, ஹீரோ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த டைரக்டருடைய ரூம்ல சர்டிபிகேட் தேடலாம், ஏன்னா ஹீரோயினோட சர்டிபிகேட் அவன் தான் வேணும்னே ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பான்னு சொல்லிட்டு போனா, ஆனா அந்த செக்யூரிட்டி கார்ட்லாம் வந்து இங்க என்ன பண்ணாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி விட்டுறாங்க. ஹீரோ இந்த மாதிரி வந்துட்டு உங்க ரூமுக்கு வந்திருக்கான், சீக்கிரமா வாங்க டைரக்டர் எங்க இருந்தாலும் வாங்கன்னு சொல்ல டைரக்டருமே வந்துட்டு ஹீரோ இப்போ வந்துட்டு அந்த டைரக்டருடைய ரூம்ல ஃபுல்லா சர்டிபிகேட் தேடிட்டு இருக்கா. ஆனா சர்டிபிகேட்டே கிடைக்கவே இல்லை. ஹீரோ கடுப்பாயிடான், ஒழுங்கா இந்த கபோர்டை ஓபன் பண்ண அந்த கபோர்டை ஓபன் பண்ணுன்னு சொல்ல டைரக்டர் என்ன பண்றாங்க, சோ இந்த மாதிரி உண்மையாவே என்கிட்ட இல்லைன்னு சொல்ல சிஇஓவும் வந்து அதான் இல்லைன்னு சொல்றான் இல்லப்பா, அப்புறம் என்ன கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை சொல்லிட. சிஇஓவே சொன்னதுனால ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம வெளியே வர, அப்பதான் நம்ம மேனேஜர் என்ன பண்றாரு, ஹீரோ கிட்ட ஹீரோயினுடைய சர்டிபிகேட் வேணும்னா ரெஸ்டோ பாருக்கு வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போறாரு. ஈவினிங் ஹீரோமே ரெஸ்டோ பாருக்கு போனா அங்க நம்ம மேனேஜர் சர்டிபிகேட் கொண்டாந்து கொடுக்குறான். ஆக்சுவலி மேனேஜர்லாம் ஒன்றும் இந்த சர்டிபிகேட்டை ஹோல்ட் பண்ணி வைக்கல, இந்த சிஇஓ ரொம்ப நல்ல மாதிரி பேசினா இல்லையா, அவன் தான் நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறாங்களே அந்த ஒரு கோவத்துல இந்த மேனேஜரும் சைன் போட்டு சர்டிபிகேட்க்கு கொடுத்துருப்பாரு, ஆனா இந்த சிஇஓ தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாரு. ஸோ எங்க அப்பாவுடைய இடத்துல இருந்து தான் நான் இதை திருடிட்டு வந்தேன், இந்த இந்த சர்டிபிகேட்டை ஹீரோயினுக்கு அனுப்பிச்சு விடுன்னு சொல்ல, நீ எப்பையில இருந்துப்பா இவ்வளவு நல்லவனானு கேட்க, ஃபர்ஸ்ட்ல இருந்தே நல்லவன் தான்டா, ஹீரோயினை நான் லவ் பண்ணன்ற ஒரே காரணத்துக்காக தான்டா இந்த மாதிரி உன்கிட்ட நான் ரொம்ப ரவுடித்தனமா நடந்துக்கிட்டேன், ஆனா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, ஏன்னா நீ வந்துட்டு மற்றவங்க பேச்சு கேட்காம உன் மனசுடைய பேச்சு கேட்கிற பாரு, நானுமே அப்படி கேட்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா என்ன பண்றது உங்க அப்பா அம்மா சேர்ந்து இருக்காங்க அதனால நீ இப்படி இருக்க, எங்க அப்பா அம்மா அப்படியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்க. ஹீரோ அந்த சர்டிபிகேட்டை வாங்கிட்டு கிளம்பிடுறான். ஸோ அப்போ வந்துட்டு கம்பெனில வேலை செஞ்ச ஒரு சில பொண்ணுங்க அங்கே ரெஸ்டோ பார்ல இருந்தோடனே இந்த மாதிரி மேனேஜர் ரொம்ப நல்லவருடி அப்படின்னு பேசிட்டு இருக்க. மேனேஜர் வந்து நல்லவன் தான், ஆனா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காரு. ஸோ பாவம் இந்த பைப்லையும் ரொம்ப நல்லவன் தான் போல இருக்கு. ஹீரோயின் இப்போ காலேஜ்ல சேர முடியாதுன்றனால ஏன்னா சர்டிபிகேட் வரலன்றது நம்ம ஹீரோயினுக்கு தெரியும் இல்லையா, அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு காலேஜோடைய டீன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா காலேஜ் டீனா என்னமா சொல்லிட்டு இருக்கா, காலையிலே வந்து ஒரு பையனோட சர்டிபிகேட்டை கொடுத்துட்டு போயிட்டானேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு அது கண்டிப்பா ஹீரோவா தான் இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகி ஹீரோவை தேடலான்னு சொல்லிட்டு போனா எங்கேயுமே ஹீரோவை காணோம். நம்ம ஹீரோ வேணும்னே ஹீரோயின் கிட்ட இருந்து மறைஞ்சு வந்துட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா எப்படியும் நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஹீரோ கிட்ட போயிட்டு எதுக்காக இப்ப என்கிட்ட இருந்து ஒளிரவா என் கூடன்னு சொல்லிட்டு அவங்க புதுசா ரெண்ட் ரூம் எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த ரூமுக்கு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வராங்க. ஆக்சுவலி இங்க வந்துட்டு பசங்க
அலவுட் கிடையாது போல இருக்கு. நம்ம ஹீரோயின் தெரியாதனமா ஹீரோ கூட்டிட்டு வர ஹீரோயின் என் பெட்டியை கொஞ்சம் எடுத்து தாயேன்னு சொல்ல ஹீரோமே பெட்டி எடுக்கிற பாருங்க தொப்புன்னு கீழே போட்டுறான். இதை கேட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் லேடி வந்துடுறாங்க. என்னம்மா ஏதோ சத்தம் வருது, கொஞ்சம் பொறுமையா இரு ஓகேவா, என் பையன் எக்ஸாம்ஸ்க்காக படிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோடைய செப்பலை பார்த்துட்டு ஆமா இது யாரோட செப்பல்னு சொல்லி கேட்க ஹீரோயின் ஐயோ இல்ல ஊர்ல இருந்து என் தம்பி வந்திருக்கான், அவனுக்கு ரொம்ப வயித்தால போயிட்டு இருக்குது, அவன் தான் பாத்ரூம்ல இருக்கான்னு சொல்லிட்டு ஒளிச்சு வச்சிருந்து நம்ம ஹீரோவை கூப்பிட அவங்களும் வயித்தால போதா ஐய அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் சிரிக்கிறாங்க. ஹீரோயின் இங்க ஜென்ஸுக்குலாம் நாட்டலோடு அதனால தான் கோச்சுக்காதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்துட்டு ரூம்ல இருக்க முடியாது இல்லையா, அதனால ஹீரோ கூப்பிட்டுக்கிட்டு காலேஜ்க்கு வர நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அங்க நிறைய பொண்ணுங்க யார் இதுன்னு கேட்க ஹீரோயின் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்றாங்க. ஆனா ஹீரோக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ஏன்னா நம்ம ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வேலையும் இல்ல, எதுக்காக நீ இப்படி சொன்ன, அது மாதிரி வந்துட்டு யாராவது ஏதாவது நினைக்க போறாங்கன்னு சொல்ல என்னோட பாய் ஃப்ரெண்ட் தானே அப்புறம் எதுக்கு நான் மறைக்கணும் மத்தவங்க கிட்ட இருந்து, மத்தவங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. இப்ப அந்த இடத்துல ஒருத்தவர் இருந்து ஒரு அங்கிள் எனக்கு கொஞ்சம் போட்டோ எடுத்து கொடுங்கன்னு சொல்ல ஹீரோ எடுத்து கொடுக்குறான். பதிலுக்கு இவர் நம்ம ஹீரோ ஹீரோயினை போட்டோ எடுத்துட்டு நான் உங்களுக்கு இதை வாட்ஸ்அப்ல அனுப்புறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஹீரோயினுமே நீங்க ஷங்காய் சிட்டிக்கு வந்ததுக்கு ஒரு நினைப்பாவது இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்ல இப்ப ஹீரோ ஒரு முடிவு பண்ணிடுறான். அதாவது நம்ம ஹீரோயின்காக இந்த ஷங்காய் சிட்டிக்கு வரணும்னு நினைச்சவன் இப்ப அவங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த உலகம் ரொம்ப பெருசுமா, நான் கூட நம்ம கிராமம் தான் ரொம்ப பெருசுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு, நான் வந்துட்டு இங்கே வந்துட்டு பார்ட் டைமா ஏதாவது ஜாப் பண்ணிட்டு இங்க வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நான் வந்துட்டு காலேஜ் படிக்க போறேமான்னு சொல்ல ஹீரோடைய அம்மா இதை ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. ஒழுங்கா வீடு வந்து சேரு, இது ஹீரோயின்காக தானே சொல்றேன்னு சொல்ல ஹீரோ இல்லமா இது உண்மையாவே மனசால நான் எனக்காக தான் நான் இதை பண்றேன், நான் இங்கே வேலை பாக்குறேமா, நான் இதுக்கப்புறம் ஃபுட் ஃபேக்டரிக்கு வரமாட்டேன்னு சொல்ல ஹீரோடைய அம்மா கோவத்துல காலை கட் பண்ணிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் நார்மலா எப்பயும் போல படிக்க போறாங்க. ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் அவனால என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத முடியல, ஆனா அடுத்த வருஷம் எழுத முடியலையா, அதுக்காக படிக்கணும், சோ அதுக்காக சாப்பாடும் சாப்பிடாம இருக்க முடியாது இல்லையா, ஒரு நல்ல வேலை தேடலாம் பார்ட் டைமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஏறாத கம்பெனி இல்ல ஏகப்பட்ட கம்பெனி ஏறான். எல்லாருமே வந்துட்டு சர்டிபிகேட் இல்லன்றதுக்காக ஹீரோவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பிகாஸ் ஏன்னா நம்ம ஹீரோடைய சர்டிபிகேட் இப்போ ஃபுட் ஃபேக்டரியில இருக்கு, ஃபுட் ஃபேக்டரியில இருந்து நம்ம ஹீரோ வேலையை விட்டு வந்துட்டு போனா தானே அதை நான் வந்துட்டு வேலையை விட்டு போறேன்னு சொல்லிட்டு ரிசைனிங் லெட்டர் எழுதி கொடுத்தா தானே சர்டிபிகேட் தருவாங்க. ஹீரோ தான் ஊருக்கே போல இல்லையா, அதனால சர்டிபிகேட் இல்லாதனால ஹீரோக்குமே வேலை கிடைக்கவே இல்லை, ரொம்ப சோகத்துல இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ரியா ஹீரோயினுக்கு ஒரு நாள் கால் பண்ணோடனே ஹீரோ எதனால எக்ஸாம் எழுதியும் அவனோட பேரை எழுதலன்ற விஷயத்த சொல்லிட ஹீரோயின் போயிட்டு ஹீரோவை ஹக் பண்ணிட்டு ஹீரோக்காக ரொம்ப தேங்க்ஸ் பண்றாங்க. ஹீரோ இங்க பாரு தேங்க்ஸ் எல்லாம் பிரிச்சு பேசாத, நீ வேற நான் வேறையா சொல்லு, நீ ஜெயிக்கணும்னு நான் நினைச்சேன் அதனால நான் உனக்காக விட்டு கொடுத்தேன், நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, அடுத்த வருஷம் நான் எக்ஸாம் எழுத போறேன், இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்திட இப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய அம்மாவும் ரொம்ப கோவத்துல தான் இருக்காங்க. ஆனா ஓரளவுக்கு அவங்களும் கொஞ்சம் தணிஞ்சிட்டாங்க. ஹீரோ இந்த மாதிரி வந்துட்டு என் கண்ணுக்கு தெரியாம என் புள்ள இருக்கான், அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க விஷ் லெட்டர் எல்லாம் எழுதி வச்சுட்டு ஹீரோ எப்ப வருவான்னு சொல்லிட்டு வாசப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஏறாத கம்பெனியில எல்லாருமே சர்டிபிகேட் இல்லாதனால வந்துட்டு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கடைசியா ஒரு கம்பெனிக்கு போனா அங்கேயும் வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த கம்பெனியுடைய மேனேஜர் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோடைய வில்லேஜை சேர்ந்தவர் தான் போல இருக்கு. ஹீரோவை நீ எந்த ஊருன்னு கேட்டவனே தன்னோட கிராமத்து பேர் கேட்டவனே ஓ நீ வந்துட்டு என்னோட கிராமமாப்பா, உனக்கு கண்டிப்பா வேலை இருக்குதுப்பா, நான் உனக்கு வேலை அரேஞ்ச்மெண்ட் பண்றேன்னு சொல்ல ஹீரோக்கு அவ்வளவு சந்தோஷமாயிடுது. வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றான், அதாவது வந்துட்டு நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்ல ஹீரோயின் எனக்குமே வந்துட்டு ஒரு பார்ட் டைம் ஜாப் ஒன்று கிடைச்சிச்சு ஒரு டிசைனர் கம்பெனிலன்னு சொல்ல ஹீரோக்கு இன்னும் ஹாப்பி ஆயிடுது. ஸோ நம்ம சாப்பிட்றது போக மிச்சம் இருக்க காசெல்லாம் நம்ம சேர்த்து வச்சு ஒரு வீடு ஒன்று நம்ம வாங்குவோம், அது உன்னோட ஹாஸ்டலுக்கு முன்னாடி, அது கூடவே சேர்த்து ஒரு நாயை ஒன்று வளர்ப்போம், நம்ம ரெண்டு பேருமே வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி லைஃப்ல கண்டிப்பா ஜெயிச்சு முன்னேறி வருவோம், முன்னேறி வந்து அதுக்கப்புறம் அந்த ஃபுட் ஃபேக்டரிக்கு போயிட்டு எல்லாரும் முன்னாடி நின்று பாஷா மாதிரி நம்ம சூப்பரா சீனை போடணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்ல நம்ம ஹீரோக்கு கிடைச்ச வேலையை தான் காமிக்கிறாங்க. ஒரு ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா டோர் ஓபனர் வேலை தான் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது ஃப்ரெண்டும் கிடைக்கிறான். ஸோ அந்த புது ஃப்ரெண்டு எப்படி இங்க வரவங்களை எல்லாத்தையுமே மரியாதையா பேசுதுன்னு ஹீரோ கிட்ட சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அப்போ ஒரு லேடி வந்து நம்ம ஹீரோ கிட்ட வழி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஹோட்டல்ல இந்த இடத்துக்கு எப்படி போகணும் இந்த ரூமுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அழகா இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ண அந்த லேடி ஹீரோக்கு டிப்ஸ் கொடுத்துட்டு போறாங்க. யாரா உனக்கு இங்கிலீஷ் பேச கத்து கொடுத்ததுன்னு சொல்ல ஹீரோ ஹீரோயின் தான் சொல்லிட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்றான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு மாடலிங்ல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடைச்சிருக்கு. ஹீரோயினுக்கு சம்பளம் ரொம்ப கம்மி தான், கொஞ்சம் சம்பளம் ஏத்தி தர சொல்லி போட்டோகிராஃபர்ட்ட கேட்க போட்டோகிராஃபர் என்ன சொல்றாரு, ஸோ நீ போட்டிருக்க ட்ரெஸ் அளவுக்கு இந்த அளவுக்கு தான் சம்பளம் கொடுக்க முடியும், ட்ரெஸ்ஸோடைய அளவு கொஞ்சம் கம்மி பண்ணி சம்பளத்தை ஏத்தி கொடுக்குறேன்னு சொல்ல ஆனா நம்ம ஹீரோயின் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோ பக்கத்துக்காக வர ஸோ இப்போ ஹீரோ வேலை செய்யற அந்த ஹோட்டலுக்குள்ளேயே ஹீரோயினுடைய கடைசி பேரும் ஹீரோவுடைய ஃபர்ஸ்ட் பேரும் சேர்த்து ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கு.
அந்த ஹோட்டலுக்குள்ள போயிட்டு ஹீரோ சாப்பிடலான்னு சொல்ல ஹீரோயின் இல்ல இந்த ஹோட்டல் ரொம்ப காஸ்ட்லியான இருக்கும் ஃபுட் எல்லாம், அதனால நம்ம இங்க வேணான்னு சொல்ல ஹீரோனோட பர்த்டேக்கு வாங்கி தரேன்னு ஹீரோயினை அங்கிருந்து கூட்டிட்டு போவ. ஹீரோ வேலை செஞ்சுட்டே இருக்கக்குள்ள ஒரு ஆள் மேல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பாக்ஸ் எல்லாம் விழ வருது. ஹீரோ போயிட்டு அந்த ஆளை காப்பாத்திட்டு அந்த ஆள் என்ன பண்ணா ஹீரோக்கு வந்துட்டு ஒரு மில்க் டீ ஒன்று கொடுத்து ஆக்சுவலி வந்துட்டு இந்த ஆள் எதுக்காக இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கானா இங்க ஒரு எக்ஸிபிஷன் நடக்க போது மில்க் டீயோட எக்ஸிபிஷனே. அந்த எக்ஸிபிஷனோட வின்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் நிறைய கிடைக்கும், அதனால தான் எங்க கம்பெனில இருந்து நாங்க மில்க் டீ சேல் பண்ண இங்க வந்திருக்கோம் எக்ஸிபிஷன் போடன்னு சொல்ல ஹீரோ இந்த விஷயத்தை கேட்டுட்டு உடனே ரியாக்கு கால் பண்ணி அங்க பிசினஸ் கிராமத்துல நல்லா தானே போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி நான் இருக்கிற ஹோட்டல்ல ஒரு எக்ஸிபிஷன் நடக்க போது இங்க வந்து மில்க் டீயோடைய வந்துட்டு வின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைக்கும் நீங்க வா, ஆனா நான் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி சொன்னேன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லாதன்னு சொல்லிட்டு ரியா கிட்ட சொல்ல ரியாவுமே போயிட்டு என்ன பண்ணிட்டா நம்ம ஹீரோ சொல்லாதன்னு தானே சொன்னா, ஆனா போயிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி ஹீரோ இருக்கிற ஹோட்டல்ல வந்துட்டு ஒரு எக்ஸிபிஷன் நடக்க போதான் ஹீரோ நமக்காக சொன்னான்னு சொல்ல ஆக்சுவலி இவன் எக்ஸிபிஷனுக்கு போற ஆர்வத்தை விடவும் ஹீரோ பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான் இவனுக்கு இருக்கு. ஆக்சுவலி இவனுக்குமே நம்ம ஹீரோ மேல லைட்டா கோவம் தான் இருக்கு, நம்ம என்னதான் நல்லது பண்ணாலும் இவன் இந்த மாதிரி நம்மள இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோடைய ஃப்ரெண்டா சரி ஓகே வா நம்ம அந்த எக்ஸிபிஷனுக்கு போலான்னு சொல்லிட்டு ரியா கிட்ட சொல்ல இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் கிட்ட லேண்ட் லேடி கூப்பிட்டு பேசுறாங்க. லேண்ட் லேடி என்ன சொல்றாங்க நீ இந்த மாதிரி ஹீரோவை மறைச்சு வச்சிருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா, அதுவும் இல்லாம ஹீரோனோட தம்பியும் கிடையாதுன்னு எனக்கு தெரியும், ஸோ அவனோட பாய் ஃப்ரெண்ட் தானே, நீ இந்த மாதிரி வந்துட்டு இப்படி ஒரு ஆம்பளை பையனை வீட்டில் வச்சிருக்கிறது கொஞ்சம் கூட சரியே கிடையாது, ஸோ அதனால வந்துட்டு சீக்கிரமா வீட்டை காலி பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு சொல்ல ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஸோ அந்த லேண்ட் லேடியான டைம் கொடுத்து தான் போயிருக்காங்க, ஆனா இப்போ இருக்கிற ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனுக்கு நம்ம ஹீரோவாலையும் ஹீரோயினாலையும் வேற ஒரு வீட்டை பார்க்க முடியாது இல்லையா, அதனால நம்ம ஹீரோயின் அந்த போட்டோகிராஃபர் கிட்ட போயிட்டு நான் குட்டியா ட்ரெஸ் போட்டாலும் பரவாயில்ல எனக்கு காசு நிறைய வந்துட்டு எனக்கு தருவீங்களா பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணிட்டு காசு நிறைய சம்பாதிக்கிறதுக்கு பிளான் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ கஸ்டமர்ஸோட லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு உள்ள போறான் பாருங்க, அப்ப நம்ம ஹீரோயினுடைய ஒரு பேனர் ஒன்று இருக்கு, அது ரொம்ப குட்டியா ட்ரெஸ் போட்டு ஒரு பேனரு அங்க இருக்கிற எக்ஸிபிஷனுக்கு அந்த பேனரை வச்சிருக்காங்க போல இருக்கு. ஹீரோ இப்ப அந்த பேனரை எடுக்கிறேன்னு ஒரு லேடி மேல இடிச்சுட அந்த லேடியோட காலில் அவங்க வச்சிருந்த கையில வச்சிருந்த டீ கொட்டிடுது. இதனால மேனேஜர் வந்து நம்ம ஹீரோவை திட்டி அந்த லேடியோடைய ஷூவை வந்துட்டு துடைக்க சொல்லிடுறாங்க. ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே அந்த லேடியோடைய ஷூவை துடைக்க அந்த லேடி என்ன பண்றா இந்த டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோடைய மூஞ்சி மேலே கொஞ்சம் காசு தூக்கி போட்டுட்டு போவ. ஹீரோ இப்ப அதை குனிஞ்சு அந்த காசை எடுக்கிறான் பாருங்க, ஏன்னா அவனுக்குமே காசு தேவைப்படுது இல்லையா, வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோ அந்த காசை எடுக்க அந்த எக்ஸிபிஷனுக்கு வந்த நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டும் அதுக்கப்புறம் ரியாவும் இந்த நிலைமையை பார்த்துடுறாங்க. ஹீரோ பார்த்துட்டு ஏண்டா எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்டியடா என்னடா நினைச்சிட்டு இருக்க, ஒழுங்கா நீ கிராமத்துக்கு வந்து சரி, இந்த மாதிரி ஹீரோயின் மட்டும் இங்க வந்து மாடலிங் அது இதுன்னு பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கான், நீ என்னன்னா இப்படி கதவு திறக்கிற ஜாபை பார்த்துட்டு இதெல்லாம் என்னடா வேலை இது, நீ உருவாக்கி கொடுத்த டீ பிசினஸ் என்னுடைய வந்துட்டு நம்ம ஊர்ல நம்ம சூப்பரா நடந்துட்டு இருக்கு, நீ அங்க வந்து என்னோட பார்ட்னரா கூட நீ இரு, நீயே கூட மொத்த பிசினஸையும் எடுத்து பாருடான்னு சொல்ல, ஆனா ஹீரோ இல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க வந்து எந்திரிச்சு போப்பாக்க மேனேஜர் வந்து திட்டுறாரு, வேலை செய்யாம இங்க வந்து எந்த உட்காந்து வெட்டியா பேசிட்டு இருக்கேன்னு சொல்ல, அப்ப நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டே நான் இந்த ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிருக்கேன், நான் தான் வந்துட்டு இவரை கூப்பிட்டு பேசிட்டு இருந்தேன், உங்களுக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்ல சாரி சார் மேனேஜர் ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட பம்ப ஹீரோடைய ஃப்ரெண்டா கொஞ்சம் காசை எடுத்து தூக்கி போட்டுட்டு என்னுடைய ஷூவை தொடச்சு விடுன்னு சொல்லிட்டு மேனேஜர் கிட்ட சொல்ல மேனேஜரும் தொடக்கலான்னு வரான், பட் ஆனா ஹீரோடைய ஃப்ரெண்டு என் ஷூவை கிடையாது என் ஃப்ரெண்டு ஷூவை தொட, அப்பதானே செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா உனக்கு என்னன்னு தெரியும், ஒருத்தவங்களை வந்துட்டு எப்படி அவமதிக்கிறதுடைய அந்த வேதனை உனக்கு புரியும்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு மேனேஜர் கிட்ட சண்டை போட ஹீரோ ஐயோ இவ வச்சிருக்க வேலைக்கே ஓட்டு வச்சுடுவோம் போல இருக்கேன்னு அவன் ஃப்ரெண்டு திட்ட ஃப்ரெண்டுக்காரனுக்கு கோவம் வந்து அங்கிருந்து கிளம்பிட்டான், இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா இவன் நம்மள பிடிச்சி திட்டானேன்னு சொல்லிட்டு ரியா உடனே நம்ம ஹீரோ கிட்ட இங்க பாரு அவனுக்கு சப்போர்ட் தானே பண்ணி பேசினா நீ ஆனா ஏன் இப்ப அவனை பிடிச்சி இப்படி திட்டிட்டு போன, சரி ஓகே நாங்க வந்துட்டு இங்க வந்து கிளம்புறோம் எங்களுக்கு இந்த எக்ஸிபிஷன்லாம் எதுவும் வேணான்னு சொல்லிட்டு ரியாவுமே அங்கிருந்து போயிட ஹீரோக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுது, ஏன்னா இப்ப நம்ம ஹீரோக்கு இருக்கிற வேலை கூட போயிடுச்சுன்னா இப்ப வீட்டை மாத்துறதுக்கு காசு தேவை வந்துட்டு இல்லாம இருக்கும் இல்லையா, அதனால நம்ம ஹீரோ கஷ்டப்பட இப்ப வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயின் கிட்டையும் திட்டல பட் கேட்கறான் ஏன் இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் நீ பண்ற, ஏன் இப்படி குட்டியா ட்ரெஸ் போட்டு இந்த மாதிரி வந்துட்டு போட்டோ ஷூட் எல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு, ஆனா ஹீரோயின் அதுக்கு எதுவும் சொல்லாம கஷ்டப்படுறாங்க. இப்ப ஹீரோக்கு இப்படியே ஒரு மாசம் முடிஞ்சிருது, மாசத்துடைய சம்பளம் வருது பாருங்க, ஹீரோயினுடைய பர்த்டேக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கலான்னு பார்க்கக்குள்ள கூட இருந்த அந்த புது ஃப்ரெண்ட் என்ன பண்ணா இந்த மாதிரி வந்துட்டு என்கிட்ட ஒரு கேமரா இருக்கு இதை செகண்ட்ஸ்ல நான் சேல் பண்ண உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா சொல்லுன்னு சொல்ல ஹீரோ உடனே ஆக்சுவலி அந்த கேமரா செம்ம ரேட்டு ஆனா இவன் கம்மியா கொடுத்தானே நானே இந்த கேமரா வாங்கிக்கிறேன் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வேற வந்துட்டு பர்த்டே வேற வரப்போகுது ஸோ என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த அவங்க கிட்ட இருந்து காசை கொடுத்துட்டு அந்த 70,000 ரூபாய் கேமராவுக்கு வெறும் 5,000 ரூபாய் மட்டும் கொடுத்து நம்ம ஹீரோ வந்துட்டு வாங்கிக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு ஜுவல்லரியோடைய கம்பெனில இருந்து ஒரு ஆட் ஷூட் ஒன்று வருது, அந்த ஜுவல்லரி ஓனரை நம்ம ஹீரோயின் பார்க்க போறாங்க. ஆனா ஹீரோ வந்துட்டு நேற்று சொன்னாலே அந்த மாதிரி குட்டியா ட்ரெஸ் போட்டுலாம் எதுவும் பண்ணாதுன்னு, இந்த ஜுவல்லரி ஓனர் குட்டியா ட்ரெஸ் போட்டு பண்ணோன்னே ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போவேன். ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயினுடைய பர்த்டேன்றதுனால ஆக்சுவலி நாளைக்கு தான் பர்த்டே, அதனால வந்துட்டு அந்த பெரிய ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடலான்னு கூப்பிட
ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணு வேணாம், வீட்டுல நம்ம போய் நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிடலான்னு வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோ அவன் வாங்கின கேமராவை நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்க ஹீரோயினுமே சாரி கேக்குறாங்க. இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி குட்டியா ட்ரெஸ் போட்டுலாம் போட்டோ ஷூட் பண்ண மாட்டேன்னு ஹீரோமே சரி பரவாயில்ல உனக்கா இந்த கேமரா வாங்கியிருக்கேன் எப்படி இருக்கு பாருன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த கேமரால போட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அன்னைக்கு நம்ம ஹீரோயின் பர்த்டேவை சூப்பரா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும். சோ ஹீரோயினுமே வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட சாரி கேக்குறாங்க. ஹீரோவும் சரி பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயினை வந்துட்டு மன்னிச்சிடுறான். சோ இப்போ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணா அடுத்த நாளே போலீஸ்காரங்க நம்ம ஹீரோ தேடிட்டு ஹீரோடைய ஒர்க் பண்ற இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோவுக்கு வந்துட்டு அந்த கேமரா வித்தான் தெரியுமா ஹீரோடைய அந்த புது ஃப்ரெண்டு, அவன் வந்துட்டு அந்த ஹோட்டல்லே தங்கிட்டு இருந்த ஒரு கஸ்டமருடைய கேமராவை திருடி தான் நம்ம ஹீரோ கிட்ட அது வித்திருக்கான் போல இருக்கு. ஹீரோவா அதை வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு தான் எனக்கு வித்தா, நான் அதை காசு கொடுத்து தான் வாங்கினேன்னு சொல்ல அந்த ஃப்ரெண்டுக்காரன் வேலையை விட்டு கூட போயிட்டான் போல இருக்கு. இப்ப ஹீரோ மேல அந்த திருட்டு பழி வந்துடுது. இங்க நம்ம ஹீரோயினுடைய காலேஜ்ல கெஸ்ட் லெக்சர் கொடுக்க வந்திருக்கிறது யாருன்னா ஹீரோயின் போட்டோ ஷூட்க்கு கூப்பிட்டார் இல்லையா அந்த ஜுவல்லரி ஓனர் தான். சோ இந்த ஜுவல்லரி ஓனருடைய கேமரா தான் போல இருக்காது. இங்க நம்ம ஹீரோவை போலீஸ்காரங்களாம் அழிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. சோ ஹீரோயினுக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சோடனே குடுகுடுன்னு அந்த ஜுவல்லரி ஓனர் கிட்ட நம்ம ஹீரோயின் வந்து இந்த மாதிரி ஹீரோ எந்த தப்புமே பண்ணல, இந்த மாதிரி அவன் கூட இருந்த பையன் தான் ஹீரோ கிட்ட அதாவது என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட அந்த கேமராவை வித்தான். சோ அதனால வந்துட்டு நீங்க தயவு செஞ்சு அந்த வந்துட்டு கேஸை மட்டும் கொஞ்சம் வாபஸ் வாங்கிக்கிறீங்களான்னு சொல்ல ஆனா அந்த ஜுவல்லரி ஓனர் இல்ல என்னால வாபஸ் எல்லாம் வாங்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம சரி ஓகே இந்த மாதிரி வந்துட்டு உங்களுடைய ஜுவல்லரி ஷாப்புக்கு நான் வந்துட்டு போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணி கொடுக்குறேன், பத்தாவதுக்கு வந்துட்டு அந்த அதாவது வந்துட்டு அந்த பழியும் நானே ஏத்துக்கிறேன், ஹீரோ வந்துட்டு தயவு செஞ்சு வந்துட்டு ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்ல அந்த ஆளும் ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோவை ரிலீஸ் பண்ணிட ஹீரோ வந்து இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட கேக்குறான், நீ கிராமத்துல இருந்த வரைக்குமே உண்மைக்கு மட்டும் தானே தொண போயிட்டு இருந்த, எப்பயில இருந்து நீ பொய்க்கு தொண போக ஆரம்பிச்ச, நீ பண்ணாத தப்ப எதுக்கு நீ உன் தலையில போட்டுக்கிட்டேன்னு சொல்ல ஹீரோயின் இது ஒன்னும் கிராமம் கிடையாது, சோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம போராடுறதுக்கு கொஞ்சம் வந்துட்டு பிராக்டிகலா யோசிச்சு பாரு, நீ வெளியே வரணும்னா எனக்கு இதை தவிர்த்து வேற வழியே இல்லைன்னு சொல்ல ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. உன்னோட உண்மையான கேரக்டர் நான் இந்த மாதிரி வந்துட்டு பாழ்படுத்திட்டு உன் கூட இருக்கனேன்னு சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் கிடையாது, நீ எனக்கு வெளியே வரணும், நான் அதுக்காக என்ன வேணாலும் பண்ண தயாரா இருந்தேன், அதனாலதான் இந்த மாதிரி நான் பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஹீரோயினுக்குமே பண்ணாத தப்ப பழியை நம்ம ஏத்துக்கிட்டோமே, நம்ம கேரக்டரே இந்த மாதிரி மாத்திக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு அடுத்த நாள் ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா இந்த லூசு பையன் என்ன பண்ணிருக்கான், அதாவது நம்ம ஹீரோ தான், அவன் என்ன பண்ணிருக்கான் நம்ம ஹீரோயினுக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டே போயிட்டான் போல இருக்கு. இந்த மாதிரி வந்துட்டு வாழ்க்கையில உன்னுடைய கேரக்டரே நான் மாத்திட்டேன், உன் கூட இருந்து உனக்கு நான் கஷ்டத்தை தான் கொடுக்குறேன், இதுக்கப்புறம் உனக்கு நான் கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கூட நான் விரும்பலன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டே போயிட்டு இருக்கான். வீட்டை விட்டு போனா உருப்படியா ஊருக்குள்ள வந்திருக்கானா அதுவுமே இல்ல. சோ ஹீரோ ஊருக்கு வந்துட்டான்னு தெரிஞ்சிருக்கு. பட் ஆனா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்காரங்க எல்லாம் ஹீரோவை தேடிட்டு இருக்காங்க. எதுக்காகனா நம்ம ஹீரோடைய அம்மாவுக்கு வந்துட்டு கேன்சர் போல இருக்கு, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருக்காங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோவை தேடிட்டு இருக்க ஹீரோ காணோம். லாஸ்டா நம்ம ரியா தான் கண்டுபிடிக்கிறா. அந்த ஸ்கேட்டிங் கிரவுண்ட்ல தான் நம்ம ஹீரோ உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்கான். சோ இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ரியா வந்து கத்திட்டு இருக்கா, ஏன்டா அவங்க அம்மாவும் அந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருக்காங்க, நீ ஊருக்கு வந்து 2 நாள் ஆகுது, வீட்டுக்கும் போல போட்லயும் இல்ல, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா ஹாஸ்பிட்டலுக்கு போடான்னு சொல்ல இங்க ஹீரோடைய அம்மாவுக்கு வந்துட்டு இன்னொரு ஒரு பிரச்சனை. பிகாஸ் என்ன அந்த கேன்சர் இருக்கு, ஆபரேஷன் பண்ணா அவங்களுக்கு அந்த கேன்சர் கட்டியை ரிமூவ் பண்ணிட முடியும், ஆனா வந்துட்டு ஆபரேஷனுக்கு ஏகப்பட்ட செலவாகும், கம்பெனில இருந்து இன்சூரன்ஸ் காசு வாங்கலாம்னு சொல்லி பார்த்தா கம்பெனியே லாஸ்ல ஓடுது, இன்சூரன்ஸ்க்கெல்லாம் காசு கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் சொல்லிட்டான் போல இருக்கு. அதனால என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ஹீரோடைய ஃபேமிலி தத்தளிச்சிட்டு இருக்க. அப்பதான் நம்ம ஹீரோ அவங்க அம்மாவை பாக்கிறதுக்காக வர, அம்மா கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு வர, அம்மா பையனுடைய முகத்துடைய அந்த பாவனையை வச்சே கண்டுபிடிச்சிடுறாங்க. என்னப்பா உன் ஹீரோயினுக்கு உனக்கு ஏதாவது சண்டையா அப்படின்னு கேட்க ஹீரோ அம்மா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஹீரோயினுக்கு எக்ஸாம்ஸ் வருது அதனால அவங்க படிச்சிட்டு இருக்கா, அதனாலதான் அவன் வந்துட்டு வரலமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எப்படியோ ஹீரோயினுடைய அவங்க அம்மா வந்துட்டு சமாதானப்படுத்திடுறான். ஆனா அம்மாவுக்கு புரிஞ்சிருது. இப்ப அம்மா என்ன சொல்றாங்க, எனக்கு வந்துட்டு ஆபரேஷன்லாம் எதுவும் வேணாப்பா, இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு அப்படியே போயிடுறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோக்குமே இப்படி அம்மா சொல்றது கேட்டு மனசே இல்லாம போயிடுது. அதனால நம்ம ஹீரோ கம்பெனிக்கு போயிட்டு இந்த மாதிரி இன்சூரன்ஸ் காசு எல்லாம் ஏன் வந்துட்டு தரமாட்டீங்களான்னு சொல்லி கேட்க, இன்சூரன்ஸ் காசு தரலாம்ப்பா, ஆனா இந்த டைரக்டர் தான்ப்பா கம்பெனி லாஸ்ல ஓடுதுன்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் காசு கொடுக்குறோம் சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நம்ம டைரக்டர் வந்து உனக்கும் உங்க அம்மாவுக்கும் வேற வேலையே கிடையாதா, என்ன நடிச்சிட்டு இருக்கீங்களா, நடிச்சு இன்சூரன்ஸ் காசை வாங்கலாம்னு பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி திமிரா பேச ஹீரோக்கு கோவம் வந்தது. ஏன்னா எங்க அம்மா அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, நீ இந்த மாதிரியா பேசுற, எங்க அம்மாக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு அவுட், அதுக்கப்புறம் உன்னை வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க வந்து கிளம்ப. ஆக்சுவலி கம்பெனியோட இன்சூரன்ஸ் காசெல்லாம் எடுத்து இவன் தான் ஏதோ ஃபோர்ஜரி எல்லாம் பண்ணிட்டாப்ல இருக்கு, அந்த இன்சூரன்ஸ் காசை எல்லாம் ஆட்டையை போட்டிருக்கான் இந்த டைரக்டர் தான். இப்ப நம்ம ஹீரோடைய அப்பா ஹீரோட்ட பேசுறாங்க, ஏப்பா ஊர்ல இருந்து வந்து ஏன்பா வீட்டுக்கு வரல, உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை மட்டும் தெரியுது, ஒரு பிரச்சனையும் கிடையாது, உங்க அம்மா உனக்காக மறுபடியும் வந்துட்டு கம்பெனில வேலை கேட்டு வச்சிருக்கா, நீ வேலைக்கு வேணா போப்பா, உங்க அம்மா எப்படியாவது நம்ம காப்பாத்திடலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற சேவிங்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா பாதி காசு கூட தேரல. இதனால ஹீரோடைய அப்பாவும் சரி ஹீரோவும் சரி ரொம்ப சோர்வுல இருக்க. ஆனா நம்ம ஹீரோடைய அப்பா ஹீரோ மோட்டிவ் பண்றாரு, அம்மா எப்படியாவது காப்பாத்திடலாம், நீ ஒண்ணு கவலைப்படாதுன்னு அவருமே மனசுக்குள்ள கஷ்டத்தை வச்சுக்கிட்டு
வெளியே சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு அழுதுட்டு இருக்காரு. சோ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வேலைக்கு மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணிட்டாலியா. ஹீரோவை இப்போ வந்துட்டு ஆல்ரெடி வேற ஹவுஸ்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தா, மறுபடியும் இந்த டைரக்டர் டீ ப்ரோமோட் பண்ணிட்டான். இவனுக்கு என்னதான் ஹீரோ மேல அப்படி கோவம் தெரியல. இந்த தடவை குப்பை அல்ற, அதாவது கம்பெனியை கிளீன் பண்ற வேலையை நம்ம ஹீரோக்கு கொடுத்துட்டான். பாவம் நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்குள்ள கரெக்டா வந்துட்டு கம்பெனியை கிளீன் பண்ணிட்டே இருக்கக்குள்ள ஒரு குட்டி நாய் ஓடி வந்து அந்த டைரக்டர் கடிச்சிருது. நல்லா இன்னும் கடிக்கணும் அப்படிதான் எனக்கு தோணுச்சு. பட் ஆனா அந்த குட்டி நாய் அங்க இருந்து ஓடிட, எல்லாரும் ஒரு பக்கமா அந்த குட்டி நாயை தேடிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை இந்த மாதிரி கம்பெனியை கிளீன் பண்ண வச்சிட்டாரு இந்த டைரக்டர் தெரிஞ்சு மாஸ்பனுடைய அப்பா வந்து இந்த மாதிரி டைரக்டர் கிட்ட கத்துறாரு. இன்னொரு தூரம் நீ ஹீரோவை இந்த மாதிரி பண்ணன்னு வச்சுக்கோயும், உன் அவ்வளவுதான். நீ கம்பெனியில காசை வந்துட்டு ஏகப்பட்டது ஆட்டையை போட்டு வச்சிருக்க, எனக்கு அது நல்லாவே தெரியும். என்ன என்கிட்ட ஆதாரம் தான் இல்ல, அவனுடைய ஆதாரம் மட்டும் கிடைக்கட்டும், உன்னை வச்சுக்கிறேன்டான்னு சொல்லிட்டு மாஸ்பனுடைய அப்பா செம்ம கோவத்துல டைரக்டரை கத்திட்டு போவேன். இங்க அந்த குட்டி நான் என்ன பண்ணுது, சோ வந்துட்டு கத்திக்கிட்டே அந்த ஸ்கேட்டிங் கிரவுண்டுக்குள்ள வந்துடுது. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு செம்மையா அழுதுட்டு இருக்கா. அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்குது. அவங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அண்ணா கூட இல்ல, ஹீரோயினை விட்டுட்டு வந்துட்டான், இதுக்கப்புறம் வாழ்க்கையில என்னடா பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்க. அப்ப அந்த குட்டி நாயை நம்ம ஹீரோ எடுத்து வளர்க்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். இதுல இந்த பிரச்சனை பத்தாதுன்னு இந்த மாஸ் பொண்ணு வேற உனக்கு தான் நான் சமைச்சு எடுத்துட்டு வருவான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேசலான்னு வர, ஹீரோவா இந்த தடவை உண்மையை சொல்லிடுறான். இங்க பாருமா, ஃபர்ஸ்ட்ல இருந்து நீ சமைச்சு எடுத்துட்டு வந்து எந்த சாப்பாடுமே நான் சாப்பிடல, எல்லாமே வந்துட்டு என் ஃப்ரெண்டு செங்கு தான் சாப்பிட்டான், அவனுக்கு தான் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, தயவு செஞ்சு வந்துட்டு என்ன நீ டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்ல மாஸ் பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா நம்ம மேல இம்பிட்டு பாசம் வச்சிருக்கானே இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவை கத்திட்டு செங்க கிட்ட வந்து கத்திட்டு இருக்கான். ஏண்டா ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் சமைச்சு சாப்பாடுலாம் நீ தான் தின்னுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு செங்க கிட்ட கேட்க, செங்கா அவன் மனசுக்குள்ள காதுல வச்சுக்கிட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம பாவம் அவன் வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க. ஹீரோ என்ன பண்ணா, அந்த குட்டி நாயை வளர்க்கலாம்னு சொல்லிட்டு அவனுடைய வந்துட்டு அந்த போட்டுக்கு கூட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை கூட்டு போலான்னு பார்க்க காலில் அடிபட்டு இருக்குது. சோ அதை வந்துட்டு மருந்து போடலான்னு சொல்லிட்டு கம்பெனியோடைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தா, அங்க வந்தா நம்ம ஹீரோக்கு ஹீரோயினுடைய நினைப்பு தான் இருக்கு. சோ இங்க மட்டும் ஹீரோயின் இருந்தா இந்த குட்டி நாயை சரி பண்ணி இருந்திருப்பாளேன்னு சொல்லிட்டு ஹீரோ இமேஜினேஷன்ல யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வந்த சீஃப் டாக்டர், சாரிப்பா இந்த மாதிரி கம்பெனி லாஸ்ல ஓடுதுன்னு சொல்லிட்டு எந்த மாத்திரைகளும் இந்த டைரக்டர் வந்துட்டு வாங்கி வைக்கலப்பா, இங்க எந்த மருந்தும் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவ்வளோவா லாஸ்ல போகுது கம்பெனி அப்படின்னு கேட்க, தெரியலப்பா இந்த டைரக்டர் தான்ப்பா அப்படி சொல்லிட்டு திரியறான் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் டாக்டர் சொல்ல, ஹீரோ இப்ப ரிட்டர்ன் ஹீரோயின் கூட தங்கினாலே அவங்க அண்ணனுடைய போட்டு, அந்த போட்டுக்கு வர ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்ததா. ஹீரோடைய ஃப்ரெண்ட் என்ன சொல்றான், இங்க பாரு நீ உருவாக்கி வச்ச அந்த காஃபி பிசினஸ் தான் இப்ப நல்லா போயிட்டு இருக்குது, நீ அதுல பார்ட்னரா கூட ஆயிடுறா, ஏன்டா நீ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு இல்ல அது உன்னுடைய வந்துட்டு பிசினஸ், நான் ஜஸ்ட் உருவாக்கி வந்துட்டு கொடுத்தேன், உனக்கு ஹெல்ப் தான் நான் பண்ண, நான் ஒன்னும் உருவாக்கி எல்லாம் கொடுக்கலன்னு சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை காலேஜ் விட்டு துரத்திடுறாங்க. ஏன்னா அந்த பழைய நம்ம ஹீரோயின் ஏத்துக்கிட்டாங்க இல்லையா, ரூல்ஸ் மீறினாங்கன்னு சொல்லிட்டு காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இப்ப ஹீரோயினுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கையில காசு இல்ல, மறுபடியும் வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு அந்த போட்டோகிராஃபர்ட்ட போவேன். அந்த போட்டோகிராஃபரா ரொம்ப திமிர்த்தனமா பேசிட்டு இருக்கான். சோ இன்னொரு பக்கம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய அப்பா, அவருக்கு வந்துட்டு காசு கிடைக்காதனால டாக்டர் கிட்ட டைம் கேட்க, டாக்டர் நான் உங்களுக்கு எத்தனை நாள் வேணாலும் டைம் கொடுப்பாங்க, ஆனா உங்க ஒய்ஃபோடைய கேன்சர் கட்டிங் மட்டும் கொஞ்சம் பெருசாயிடுச்சுன்னா அது ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிடும், அதுக்கப்புறம் அவங்க உயிருக்கே பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டு டாக்டர் ஹீரோடைய அப்பா கிட்ட சொல்ல, ஹீரோமே இதெல்லாம் நின்னு கேட்டுட்டு தான் இருக்கான். இப்ப அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவனுக்கும் தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயுமே கால் பண்ணலான்னு பாக்க, ஆனா இந்த கிராமத்துல இருக்க ஆளுங்களை தானே ஹீரோக்கு தெரியும், எப்படிதான் அவங்க கிட்ட கேட்கறது யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியாம ஹீரோ முழிச்சிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம அண்ணனுடைய அடியாட்கள் வந்து ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட கூட்டு போறாங்க. உன்னை கூப்பிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டா, ஓகே நீ வந்துட்டு கம்பெனில அதாவது ஷாப்ல தான் நீ வந்துட்டு பார்ட்னர் ஆக மாட்டே, சரி ஓகே, பட் ஆனா வந்துட்டு உனக்கான காசு ஒவ்வொரு தடவையும் எங்களுக்கு லாபம் வரப்ப நாங்க உனக்கான காசை நாங்க எடுத்து வச்சிருப்போம், அந்த காசை உனக்கு தரேன், இதான் நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொடுக்க, ஹீரோமே அதை வாங்கிக்கிறான். கடனா நான் வந்துட்டு வாங்கிக்கிறேன் உனக்கு திருப்பி கொடுத்துருவோன்னு. அப்பதான் நம்ம ரியா வந்து கேக்குறா, ஏண்டா அப்படி ஒரு காசு நம்ம எடுத்தே வைக்கலையேடா, எப்படிடா காசுன்னு சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் ஒரு குண்டு தூக்கி போடுறான். என்னன்னா இந்த கம்பெனியோட இன்சூரன்ஸ் காசு எல்லாத்தையுமே ரியாவுடைய அங்கிள் ஆட்டையை போட்டாரு இல்லையா, அதனால வந்துட்டு இப்ப ஹீரோக்கு காசு கிடைக்கல எங்கேயுமே அவங்க அம்மாவுக்கு ஆபரேஷனுக்கு அப்படின்னா கண்டிப்பா ஹீரோ கம்பெனியோடைய சிஇஓ கிட்ட போயிட்டானா, அதனால வந்துட்டு மீட்டர் வட்டியில ஏகப்பட்ட வட்டி போட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா கடனை வாங்கிக்க சொல்லி ஒரு ஆள் கிட்ட வந்துட்டு சொல்லி விட்டு இருக்கான். அதனால நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டும் கடனா வாங்கியிருக்கான். ஆனா அவனுங்களா மாசத்துக்கு வட்டி வாங்காத டெய்லியும் வட்டி வாங்குற ஆள் போல இருக்கு, டெய்லியுமே நம்மளால எப்படா 10,000 ரூபாய் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரியா தலையில கைய வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. என்னோட ஃப்ரெண்டுக்கா நான் இது கூட பண்ணலன்னா என்ன, என் உயிரே போனாலும் பரவாயில்ல, என் ஃப்ரெண்டுடைய அம்மா வந்துட்டு உயிரோட இருக்கணும், எனக்கு அதுதான் போதும்னு சொல்லிட்டு ரியா கிட்ட நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு சொல்ல, ஹீரோ கொண்டாந்து பணத்தை கொடுத்ததுனால ஹீரோடைய அம்மாவுக்கு ஆபரேஷனுமே நடந்து முடிஞ்சிருது. ஹீரோடைய அம்மா பார்க்க வந்த ரியா வந்துட்டு சோகமா இருக்கு. ஹீரோ என்ன ஆச்சுன்னு கேட்க, ரியாவுமே அழுதுகிட்டே சொல்லிடுறா, இந்த மாதிரி அந்த காசு எப்படி தெரியுமா வந்துச்சு, இந்த மாதிரி உன் ஃப்ரெண்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுன்றதுக்காக மீட்டர் வட்டி இல்ல ஏகப்பட்டி வட்டி இல்ல அந்த மாதிரி ஒரு வட்டிக்காக உனக்கு
அவங்களுக்கு காசு வாங்கி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஹீரோயினா இங்க இந்த ஊரை விட்டே, அதாவது ஷங்காய் சிட்டி விட்டே வேற எங்கேயாவது போயிடலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட ஒரு நாள் தான் ஆகுது காசு கொடுத்து, அதுக்குள்ளேயே அடியாட்கள் காசு கொடுத்தா அந்த இது மீட்டர் வட்டிக்காரனுங்களாம் வந்து வட்டி காசு கேட்டு வந்து பாத்தீங்கன்னா காஃபி ஷாப்பே வந்துட்டு அடிச்சு உடைச்சிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ மாசா வண்டி எடுத்துட்டு வரான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ கூட போட்டோ எடுத்தாங்க இல்லையா, ஒரு தாத்தா கூட யாரோ ஒருத்தோ தெரியாம போட்டோ எடுத்து ஹீரோயினுக்கு சென்ட் பண்ணார் இல்லையா, அந்த போட்டோவை நம்ம ஹீரோயின் கிழிச்சு போட்டுட்டு அவங்க நம்ம ஹீரோடைய நிலைமை புரியாம அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மாசா வந்த நம்ம ஹீரோ எல்லாருமே போட்டு புரட்டி எடுப்பான்னு பார்த்தா, ஆனா எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டையும் அடிக்க ஹீரோவுமே பதிலுக்கு அடிச்சிட்டு இருக்கான். ஏன்னா அடி வாங்கி நம்ம வந்துட்டு அந்த பிரச்சனையை ஸ்மூத்தா வந்துட்டு முடிச்சிடலாம்னு நினைக்கிறாப்புல இருக்கு ஹீரோ. அடி கொடுத்தா பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் செமையா அடி வாங்கிட்டு இருக்க. இப்படி இந்த எபிசோட் முடியுது. பாவம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பிரச்சனையில இருக்கா போறாங்க. இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.